السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை நாம் அறிந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி எச்சரிக்கை, இறுதி அறிவுரை என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசுமாறு எனக்கு நீங்கள் பணித்திருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையிலே, உங்களிடத்திலே நான் 2 செய்திகளை விட்டுச் செல்கிறேன், அந்த 2ஐயும் நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளும் வரை வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய வழிமுறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லம் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னதி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக நமக்கு சொல்லிச் சென்ற முக்கியமான அறிவுரை என்னவென்றால், நான் 2 செய்திகளை தான் உங்களுக்கு நான் விட்டுச் செல்கிறேன். அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்களிடத்தில் நான் விட்டுச் செல்கிறேன். வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், கொள்கை கோட்பாடுகளாக இருந்தாலும், எந்த சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் குர்ஆனில் இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லது இந்த 23 ஆண்டு காலம் நான் உங்கள் மத்தியிலே வாழ்ந்து செயல் விளக்கம் தந்திருக்கிறேன், திருமறை குர்ஆனுக்கு சொல் மூலமாக விளக்கம் தந்திருக்கிறேன், இந்த 23 ஆண்டு கால என்னுடைய வாழ்க்கையை உங்களிடத்தில் நான் விட்டுச் செல்கிறேன். எதையும் மார்க்கம் என்று நீங்கள் செய்வதாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பாருங்கள், அல்லது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். இந்த 2லையும் உள்ளபடி நீங்கள் நடந்தீர்களேயானால் ஒரு காலம் வழி தவற மாட்டீர்கள். இந்த 2 தவிர 3வது 4வது 5வது ஆதாரங்களை கையில் எடுத்தீர்களேயானால் நீங்கள் வழி தவறி போவீர்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையை ஏன் நமக்கு இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கின்ற ரப்புல் ஆலமீன் வணக்கங்களை எல்லாம் தனக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடுகிற ரப்புல் ஆலமீன் அதிகாரத்தையும் தனக்கே சொந்தமானதாக வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒன்றை ஹலால் என்று சொல்லுகிற அதிகாரம், ஹராம் என்று சொல்லுகிற அதிகாரம், கடமை என்று சொல்லுகிற அதிகாரம், கடமையிலிருந்து விதிவிலக்கு அளிக்கிற அதிகாரம், வணக்கங்கள்ல சலுகைகளை ஏற்படுத்துகிற அதிகாரம், சலுகையை ரத்து பண்ற அதிகாரம், எல்லாமே என் கையில தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அந்த விருப்பத்தின் காரணமாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவன் தன் கையால் படைச்சேன்னு சொல்றான். குர்ஆன்ல சொல்லும் பொழுது இப்லீஸ்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, என் கையால் நான் இவரை படைத்திருக்கிறேனே, அவருக்கு நீ பணிய மறுப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்கரத்தினால் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைக்கிறான். படைத்து அவருக்கு ஏராளமான பாக்கியங்களை கொடுக்கிறான். ஒரே ஒரு கட்டளையை மீறிய காரணத்திற்காக அவர் அந்த பாக்கியங்களிலிருந்து அல்லாஹ் அப்புறப்படுத்துறான். அப்புறப்படுத்தும் பொழுது ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறான். அதான் முக்கியமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து அல்லது தோட்டத்திலிருந்து அந்த பாக்கியத்திலிருந்து வெளியேற்றும் பொழுது சொல்கிறான்,
இம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். ஆதமே, உங்களை இங்கிருந்து வெளியேற்றிடுறேன். வெளியேற்றின பிறகு உங்க இஷ்டப்படி நடக்கலாம் நினைச்சிடாதீங்க. நீங்க என் கையால் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கலாம், என்னுடைய வல்லமையெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம். உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு அறிவு ஒரு ஆளுக்கு இருக்குன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் இருக்குது. அது நீங்க மறக்க முடியாது. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அறிவுல லட்சத்துல ஒண்ணு கோடியில ஒண்ணுதான் நமக்கெல்லாம் பங்கு வைக்க சேர் வச்சு தந்திருக்கிறான் அல்லாஹ். மாணவர்களோட அவரை போட்டி வைக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைச்ச உடனேயே மலக்குகளுக்கும் அவருக்கும் போட்டி. என்ன போட்டி? இது என்ன அது என்னன்னு ஒவ்வொன்னையா கேட்கிறான். மலக்குகளுக்கு பதில் சொல்ல முடியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட லட்சம் வருஷங்களாக அவங்க படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா விஷயங்களையும் எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் ஆதமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அவற்றை கேட்டவன டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றார். அப்ப உலகத்துல எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத, எந்த இமாமுக்கும் கொடுக்கப்படாத, எந்த அறிஞருக்கும் கொடுக்கப்படாத, எந்த விஞ்ஞானிக்கும் கொடுக்கப்படாத, எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்படாத ஒரு அறிவு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அறிவை கொண்டே நேர்வழியை அடைந்து கொள்ள முடியும் என்று இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும்போது அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான்? உனக்கு நல்ல மூளையை கொடுத்திருக்கிறேன், நல்ல அறிவை கொடுத்திருக்கிறேன், நல்ல சிந்தனையை கொடுத்திருக்கிறேன், உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதன்படி செஞ்சுக்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். அல்லாஹ் அப்படி சொல்லல. என்ன சொல்றான் தெரியுமா? அனுப்பும் போது சொல்றான், இம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். நான் தான் அதையும் சொல்லி அனுப்புவேன். எது நேர்வழி எது தவறான வழின்னு தீர்மானிக்கிற அதிகாரத்தை உனக்கு நான் தரல. அறிவைத்தான் தந்திருக்கேனே தவிர எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எது நல்லது எது கெட்டது, எது பாவம் எது புண்ணியம், எது வணக்கம் எது அனாச்சாரம், இதுகளை எல்லாம் சொல்லி தர்ற வேலை நம்மள்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும். ஆர்டர் இம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அவருக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன நமக்கு விளங்குது? உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத அறிவு கொடுக்கப்பட்டு இருந்தும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்மளை எல்லாம் விட கண்கூட பார்த்தவர் அவர். நம்ம என்னத்தை பார்த்துக்கிட்டோம்? அல்லாஹ்வுடைய ஆற்றலை அவருக்குன்னு ஒரு தோட்டத்தை சொர்க்கத்தை படைச்சு அனுபவிக்க வச்சு அல்லாண்டா யாரு அவன் நெசமா இருக்கிறான் அப்படின்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம உறுதிப்படுத்தின ஒரு ஆள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்படியெல்லாம் வானவர்களை பார்த்தவர், போட்டி போட்டவர், வானவர்களை அவருக்கு பணிகிற அளவுக்கு ஒரு கௌரவத்தை பெற்றவர். அவருக்கு இந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தானா? எந்த அதிகாரத்தை? ஹலால் ஹராம்னு முடிவெடுக்கிற அதிகாரத்தை, சட்டதிட்டங்களை உருவாக்குற அதிகாரத்தை, கொள்கைகளை வகுக்கிற அதிகாரத்தை, எதை செய்தால் மறுமையிலே சொர்க்கத்தை அடையலாம் என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை கொடுத்தானா? கொடுக்கல. நீ போ, நான் அப்பப்ப சொல்லி அனுப்புவேன், நான் சொல்லி அனுப்புறபடி நடக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பும் போது அவ்வப்போது என்னிடமிருந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். என்னுடைய ஆர்டர் பிரகாரம் தான் நீ செயல்படணுமே தவிர உன்னுடைய அறிவு பிரகாரம் செயல்படக்கூடாது, உன்னுடைய திறமை அடிப்படையில் நீ முடிவெடுத்துட்டு போயிடக்கூடாது என்று சொல்லி அனுப்புறான்னு சொன்ன நமக்கு ஒரு செய்தி தெரிகிறது. எந்த மனிதனுக்கும் மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் உருவாக்குற அதிகாரம் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நேர ரசூலுல்லாஹ் வந்திருக்க, இடையில யாருக்கும் இல்லை, அது சொல்ல தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உலகத்திலேயே பயங்கர அறிவாளின்னு சொல்றாங்க, அவங்கள சொல்லலாம். சிறந்த நபிமார்னு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போடலாம். அங்க வந்துருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர், வஹி வருது, அந்த வஹியை நிலைநாட்டுவதற்காக கடுமையான முறையில் பாடுபட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுக்கு நம்முடைய தூதரை நியமிச்சிட்டோம், உங்க இஷ்டப்படி நீங்க ஏதாவது நல்லது கிட்ட சொல்லிக்கிறங்க அப்படின்னு விட்டானா? அந்த அதிகாரத்தை கொடுத்தானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அவங்களுடைய நடவடிக்கைகள் ரெண்டா பிரிக்கிறான். ஒன்னும் என்னுடைய வஹியின் பிரகாரம் செய்கிற செயல்கள், அதுதான் மக்களை கட்டுப்படுத்தும். இன்னொன்று மனிதர் என்ற முறையில நீயா செய்யக்கூடிய காரியங்கள், அது மனிதரை கட்டுப்படுத்தாது, உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் சுயமா அதிகாரம் இல்லைன்ட்டான்.
இமாம்களுக்கு, பெரியார்களுக்கு, மகான்களுக்கு அதிகாரம் இருக்கிறத விட்டுருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல, ஹராமாக்கிற முடியுமா? ஒண்ணு பிடிக்குது, ஹராம ஹலாலாக்கிற முடியுமா? அவங்களா கற்பனை பண்ணி இப்படி ஒரு புது வணக்கத்தை உண்டாக்குவோமே உண்டாக்கிற முடியுமா? எல்லாம் அங்கிருந்து வரணும். ஒரு வணக்கம் அவங்க ஒன்றை சொல்வார்களே ஆனால் ஆர்டர் அங்கிருந்து வரணும். ஒன்றை ஹராம் என்று சொல்வார்களே ஆனால் கட்டளை அங்கிருந்து வரணும். ஒரு ஹலால் என்றவர்கள் சொல்வார்களே ஆனால் அந்த அனுமதி அவனிடமிருந்து வரணுமே தவிர சுயமா அவங்களா செய்ய அனுமதி கொடுத்தானா? கொடுக்கல. ஒரு தடவை மனைவியோரோட நடந்த ஒரு சண்டையில கோபத்துல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அல்லாஹ் மேல ஆணையாக என் மீது தேன் சாப்பிடுவதை நான் ஹராமாக்கி கொண்டேன் அப்படின்ட்டாங்க. தேன் இருக்குல்ல, தேனை சாப்பிடுறது விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமே தேன் எனக்கு ஹராம், நான் ஹராமாக்கி கொண்டேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில ஒரு தடவை சொல்லிட்டாங்க. இது வஹீல சொல்லல, கோபத்துல சொன்னது. அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்து இந்த நிமிஷத்துல இருந்து நீ தேனை ஹராமாக்கிக்கேன்னு சொல்லி ஆர்டர் வரல. ஆர்டர் வராம என்ன செஞ்சுட்டாங்க, நான் தேன் சாப்பிடுவது எனக்கு ஹராம் என்று சொல்லிட்டாங்க. உடனே அங்க இருந்து கட்டளை வருது, யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, உனக்கு அல்லாஹ் ஹலாலாக்குனதை நீ எப்படி ஹராமாக்குவ? நான் ஒன்றை ஹலால் ஆக்கி இருக்கிறேன், அதை நீ ஹராம் ஆக்கிருவியா? சூரத்து தஹரீம் என்ற அந்த அத்தியாயத்துக்கு பேர். தஹரீம்ங்கிற அத்தியாயத்துல முதல் வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யா அய்யுஹன் நபியுன், நபியை கூப்பிடுறான், நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, உனக்கு நான் ஹலாலாக்கியதை அனுமதித்ததை நீ எப்படி தடுத்துக் கொள்வாய்? நீ எப்படி தடை விதித்துக் கொள்வாய்? தபுத்தகி மர்லாத் அஸ்வாஜிக்க, உன்னுடைய மனைவிமார்களுடைய திருப்தியை பெறுவதற்காக, அவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி நான் ஹலாலாக்கின தேனை நீ ஹராம்னு சொல்றது நீ யார்? என்ன விளங்குது இதுல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தா கூட ஒன்றை ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் அவன் சொன்னாதான் சொல்ல முடியுமே தவிர அவன் சொல்லாமல் சுயமா சொன்னார்களே ஆனால் அங்கிருந்து கண்டனம் வந்துவிடும், அல்லாஹ்விடம் இருந்து கண்டிப்பு, எச்சரிக்கை வந்துவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப நேரம், அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் வந்து ஆண் பேரிச்ச மரத்தையும் பெண் பேரிச்ச மரங்களையும் இணைத்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாளைகள்ல ஆண் பாளை பெண் பாளைன்னு இருக்கும், ரெண்டும் சேரும் பொழுதுதான் உற்பத்தி ஆகும். அப்படி ஒரு விவசாயத்தை மதீனத்து விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை பார்க்கறாங்க. அவங்களுக்கு அது அவ்வளவுக்கு அறிவுபூர்வமா தெரியல, என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு சொல்றாங்க, லவ்லம் தஃபாலு, இது வேணா விட்டுருங்கப்பா, இந்த முறை நல்லா தெரியல, இதை விட்டுருங்கன்ட்டாங்க. அவங்க விட்டுட்டாங்க, மக்கள் எல்லாம் விட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் பார்த்தா மகசூலே காணோம். வழக்கமா எவ்வளவு உற்பத்தி ஆகுமோ அந்த அளவுக்கு பேரிச்சம்பழங்கள் உற்பத்தி காய்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி வந்து மரத்தை எல்லாம் பார்க்கறாங்க, ஒண்ணுமே காணோம், எல்லாம் வெறும் மரமா நிக்குது. மாலி நகலிக்கும், என்ன ஆச்சு உங்க பேரிச்ச மரம் ஏன் இந்த மாதிரி இருக்குது? இந்த வருஷம் ஏன் உற்பத்தி இல்ல? நீங்க தானே சொன்னீங்க, உங்க சொல்ல கேட்டுதானே நாங்க இப்படி பண்ணணும், அதனாலதான் உற்பத்தி இல்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும் ஃபாத்து மின்ஹு மஸ்ததாத்தும், தீன் சம்பந்தமாக தொழுகிறது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, இது ஹலாலு இது ஹராமு, இது நம்ம கொள்கை அப்படின்னு நான் சொன்னேனையானால் அதை இயன்ற அளவுக்கு கடைபிடிங்கள். உலக விஷயத்தை பற்றி நான் ஏதாவது சொன்னால் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் நான் மார்க்கம் உங்கள்கிட்ட சொன்னேன், சும்மா ஒரு அட்வைஸ் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை சொன்ன, நீங்க அதை கேட்டுக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டு அவங்க அந்த விவசாயத்தில் தப்பு பண்ணிட்டாங்க. நபிகள் நாயகம் தப்பு ஒத்துக்கிறாங்க, வஹீலையா சொன்னேன், இது ஹலால் ஹராம்னு சொன்னா நீ கேட்கணுமே தவிர இதுக்கு தண்ணியை ஊத்து, காலைல 8 மணிக்கு நாத்து முன்னாடி 9 மணிக்கு களையிடுன்னு சொன்னா இதெல்லாமா நான் சொல்றதுக்கு வந்திருக்கிறேன்? இதெல்லாம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இந்த விஷயத்தை சொல்லித் தருவதற்கு நான் வரல, துன்யாவுடைய விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேனேயானால் அன்தும் ஆலமு பி அம்ரி துன்யாக்கும்,
உங்களுடைய துன்யாவுடைய காரியங்கள் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. எந்த உரம் போடலாம், எப்ப என்ன காலத்துல விதை நடலாம், எப்ப நாத்து நடலாம், எப்ப களை எடுக்கலாம், எந்த முறையில் அதை இது பண்ணலாம், மகசூல் பண்ணலாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இறை தூதர் என்ற அடிப்படையில் இல்லாமல் மனிதர் என்ற முறையில் எதையாவது சொல்லி இருப்பார்களே, ஆனால் அது கூட மார்க்கமாகாதுன்னு விளங்குது. அதாவது இறைவன் தேர்ந்து வந்துச்சு அப்படிங்கிற செய்தியை சொன்னால்தான் அது மார்க்கமாகுமே தவிர, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டக கறி சாப்பிட்டாங்க. ஒட்டக கறி சுன்னத்துன்னு சொல்ல முடியுமா நீங்க? அந்த நாட்டில் உள்ள வழக்கப்படி அவங்க சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. அபூ ஜஹல் அதான் சாப்பிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சாப்பிட்டாங்க. இதை சொல்லி தர்றதுக்காக ரசூலுல்லாஹ் வரல. கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க, நாங்களும் கோதுமை ரொட்டி சாப்பிட்டு சுன்னத்துன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் துன்யா. அவங்க இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த சோறு தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்க பிறந்த ஊர்ல என்ன உணவு பழக்கம் இருக்கிறதோ அதுதான் அவங்களுக்கு சாப்பிட முடியும். கோதுமை ரொட்டி சுன்னத்து, ஒட்டகம் சாப்பிடுறது சுன்னத்துன்னு நம்ம அதுக்கு தான் சொல்றது இல்ல. ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணி போறது சுன்னத்துன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்த வசதி அவங்க மனிதர் என்ற முறையில் பயன்படுத்தி கொண்டார்களே தவிர, அவங்க பயன்படுத்தின மாதிரி தான் அவங்களை எதிர்த்தவர்களும் பயன்படுத்துறாங்க. இதே கோதுமை ரொட்டி அல்லாஹ்வுடைய ரசூலும் சாப்பிட்டாங்க, அவங்களுடைய எதிரிகளும் சாப்பிட்டாங்க. இதே ஒட்டகத்துல சவாரி செஞ்சது ரசூலுல்லாஹ் மட்டும் செய்யல, அபூ ஜஹல் அதெல்லாம் செஞ்சான். அப்ப இதெல்லாம் மனிதர் என்ற முறையில் செய்த காரியங்கள், அதை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இங்க வளர்க்கறாங்க. பாத்தீங்களா? துன்யாவுடைய விஷயத்தை சொன்னா உங்களுக்கு அது நல்லா தெரியும். தீனுடைய விஷயத்தை பற்றி நான் சொன்னால் அதை நீங்க கடைப்பிடிங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தா கூட வஹி அடிப்படையில் எதை சொல்கிறார்களோ அதுதான் மார்க்கம். அதை தவிர வேற எதுவும் மார்க்கம் இல்லைன்னு வழங்குது. பரீராண்டு ஒரு அம்மா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி. அவங்களுக்கு புருஷனை பிடிக்கல, கணவனை பிடிக்கல. கணவனை பிடிக்கல என்று சொன்னா அவங்க குலா என்ற முறையில் விவாகத்தை ரத்து பண்ணிக்கலாம். அந்த அம்மா புருஷன் இருந்து பிரியணும் நிக்குது. புருஷங்காரருக்கு அம்மா மேல ரொம்ப பிரியம், விட மாட்டேங்கிறார், ரொம்ப கவலைப்படுறாரு. அவருடைய பேர் முகீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த அம்மா அவரோட வாழ மாட்டேங்குது, அவர் இந்த அம்மா தான் வேணும் நிக்கிறாரு, உயிரே வச்சிருக்கிறாரு, அவர் நினைச்சா பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்காக பரிதாபப்பட்டு சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீராவை கூப்பிட விடுறாங்க. பரீராவே, நீ முகீஸோட கணவரோட சேர்ந்து வாழலாமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா கேட்குது பாருங்க, அந்த அம்மாட்ட இருக்கிற தெளிவு இந்த சமுதாயத்துக்கு இருந்து விட்டால் பிரச்சனை தீர்ந்தது. அந்த அம்மா என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்வது சட்டமா அல்லது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா கேட்கிறாங்க. அந்த அம்மா கேட்கிறாங்க, உண்மையிலே நான் சேர்ந்து வாழணும்னு மார்க்கம் சட்டமாக சொல்லுமையானால் நான் சேர்ந்து வாழ்றேன், எனக்கு உரிமை இருக்குது, நீங்க தனிப்பட்ட மனிதர் என்ற முறையில பாவமா இருக்குன்னு பரிதாபப்பட்டு சொல்றீங்களா இருந்தால் அதை நான் கேட்க முடியாது. இறை தூதர் என்ற முறையில் நீங்கள் இதை எனக்கு கட்டளை இடுகிறீர்களா? ஒரு மனிதர், ஒரு கணவன் மனைவி பிரிந்திருக்கும் பொழுது நம்ம ஆலோசனை சொல்ல மாட்டோமா? ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க, சேர்ந்து வாழ்ந்தா என்னங்கன்னு சொல்லுவோம், சட்டத்தில் அனுமதி இருக்கும், ஆனால் சேர்ந்து வாழ சொல்லி சொல்லுவோம். அப்படி சொல்றீங்களா, சட்டமா சொல்றீங்களா? அந்த அம்மா கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சட்டம் இல்லமா, சட்டப்படி உனக்கு உரிமை இருக்கிறது, வாழவும் உரிமை இருக்கிறது, பிரியும் உரிமை இருக்கிறது. ஆண்களுக்கு எப்படி திருமண வாழ்க்கையில சேர்ந்து வாழ்வதற்கும் அவங்க பிரிந்து செல்வதற்கு உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி பொம்பளைக்கு இருக்கிறது. நான் உனக்கு உரிமையை நான் மறுக்கவில்லை, நான் மனுஷங்கிற முறையில் அந்த ஆளை பார்த்தா பாவமா இருக்குது, பரிதாபப்பட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா சொல்லிருச்சு, அப்பனா எனக்கு வேணாம், நான் அப்படின்னா உங்களோட அறிவுரை நான் கேட்கல, இதுல நான் கட்டுப்பட மாட்டேன், நான் வாழணும், எனக்கு பிடிக்கல, அவர் எனக்கு அவரோட வாழ முடியாது, கண்டிப்பா மார்க்கம் அப்படித்தான் வாழ சொல்லுதுன்னு ஆர்டர் கொடுங்க, நான் வாழ்றேன், ஆர்டர் எனக்கு உரிமை மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லுவீர்களே, ஆனால் அப்ப எனக்கு தான் தெரியாது, ஏன் வேணாங்கிறது எனக்கு தான் தெரியும், அதனால நீங்க தலையிட வேணான்னு சொன்ன அம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கோவிக்கவும் இல்லை, அதை ஏத்துக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்றோம்? இது புகாரி, முஸ்லிம் உள்பட ஏராளமான நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான சம்பவம் இது. இது எதுக்கு இதை சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு வஹி அடிப்படையில் ஒன்றை சொன்னாங்க பாருங்க, அதுதான் மார்க்கமாகுமே தவிர மனிதர் என்ற முறையில கோவப்படுறது, கவலைப்படுறது, ஒன்னு பிடிக்கிறது, ஒன்னு பிடிக்காம போறது. ஒரு நாள் சாப்பிட போயிட்டாங்க, உடும்பு கறியை கொண்டாந்து வச்சுக்கிட்டாங்க விருந்துல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைக்க போகும் பொழுது விருந்து கொடுத்த அந்த அம்மா சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதரே அது உடும்பு கறி,
என்ன முன்னாடி சொல்லிக்கணும், நீங்க சாப்பிடுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அது உடும்பு கறியாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. உடனே கையை கொண்டு போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுத்துறாங்க. பக்கத்துல ஹாலித் இப்னு வலீத் மற்ற சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப ஹாலித் இப்னு வலீத் கேட்கிறாரு, ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க உடும்பு கறின்னு கையை எடுத்துட்டீங்களா, ஹராமா, ஹராம்னு சொல்லியா நீங்க கையை எடுத்தீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹராம் இல்லலா, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கலங்கிறது எடுத்தனே தவிர எனக்கு பிடிக்காதெல்லாம் ஹராம் ஆயிராது, எனக்கு பிடிக்கவில்லை அது ஹராம் கிடையாது. உடனே அதையும் சேர்த்து இழுத்து இவர் வெட்ட ஆரம்பிச்சிட்டார் ஹாலித் இப்னு வலீத். அந்த பக்கம் உள்ளதை இழுத்து அவர் ரெண்டு பேர் பக்கம் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு பிடிக்கல, ஆனாலும் ஹராம் ஆவல. கவனிச்சீங்களா? அவங்களுக்கு பிடிக்கல உடம்பு கறி, ஹராம் ஆயிடுச்சு, அதனால அங்கிருந்து ஆர்டர் வரல. அவன் ஹலால்னு சொல்லியிருக்கிறான். அதை அல்லாஹ் ஹலால்னு சொன்ன விஷயத்தை பிடிக்கலன்னா நம்ம சாப்பிடாம இருந்துக்கலாம். உங்களுக்கு கத்தரிக்காய் சாப்பிட ஒருத்தருக்கு பிடிக்காது, சாப்பிடாம நீங்க இருக்கலாம். சாப்பிடுவதை யாரும் சாப்பிடக்கூடாது பிரச்சனை பண்ணிடக்கூடாது. உருளைக்கிழங்கு ஒரு ஆளுக்கு பிடிக்கலையா, சாப்பிடாம இருங்க, உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா சட்டமாயிரும். சட்டமாக்க முடியாது. பிடிக்காத விஷயத்தை ஒருவர் ஒதுங்கி கொள்ளலாம். ஒருத்தர் கோதுமை பிடிக்காது, ஒருத்தர் அரிசி பிடிக்காது, ஒருத்தர் புளி பிடிக்காது, ஒருத்தர் வெங்காயம் பிடிக்காது, ஒருத்தர் உப்பு பிடிக்காது. அவரவர் அதை ஒதுங்கி கொள்ளலாமே தவிர அது பிடிக்காதனால எவனும் சாப்பிடாத, எனக்கு பிடிக்காதனால எவனும் நீங்க கூடாது, இதை சொல்றதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகாரம் இல்லை. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போனீங்கன்னு சொன்னா எந்த இறை தூதருக்கும் அவங்க நினைச்சதையெல்லாம் சட்டமாக்குகிற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல. இப்படி இருக்கிற ஒரு மார்க்கத்தை நம்ம பின்பற்றி கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோம், மனிதர்களுக்கு இந்த நபிமார்களுடைய கால் பூசு கூட சமமாக மாட்டார்கள், அவங்களுக்கெல்லாம் சட்டம் வகுக்கிற அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு பாக்குறீங்களா இல்லையா? சாபின்னு ஒரு கூட்டம், ஒருத்தங்க தங்களை ஹனபின்னு இருக்கிறாங்க, ஒருத்தங்க தங்களை மாலிக்கிங்கிறாங்க, ஒருத்தங்க தங்களை ஹம்பலிங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான சட்டம். சாபி ஒன்றை ஹலால் என்று சொல்வாரு, ஹனபி அதை ஹராம் பாரு. ஹனபி ஒன்றை சுன்னத்து என்பாரு, அதையே சாபி மக்ரூஹ் என்பார். நீங்க தொழுகைக்காக ஒழு செய்து விட்டு வர்றீங்க, ஒழு செஞ்சுட்டு வரும்போது உங்க மனைவி மேல கையை டச் பண்ணிட்டீங்க. சாபியா நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஒழு முறிந்து விடும், மீண்டும் போய் ஒழு செய்ய வேண்டும். ஹனபியா இருந்தீர்களே ஆனால் அந்த ஒழு முறியாது. ஒரே இஸ்லாமு, ஒரே தூதரு, ஒரே குர்ஆனு, ஒரே நபி, அந்த பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்துல நீங்கள் சாபி என்று உங்களை சொல்லிக் கொண்டீர்களே ஆனால் மனைவியை தொட்டால் ஒழு நீங்காது, நீங்கிரும். ஹனபி என்று சொல்லிக் கொண்டீர்களே ஆனால் மனைவியை தொட்டா ஒழு நீங்காது. இப்படி சட்டத்தை வகுத்திருக்கிறாங்க. இப்ப என்ன இதுல வழங்குறது? ஏன்பா அப்படி சொல்றீங்க? எங்க இமாம் அப்படித்தான் சொன்னாரு, நீ ஏப்பா இப்படி சொல்ற? எங்க இமாமும் எஸ்ன்ட்டாரு. அப்ப சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை எங்க கொடுத்துட்டு பாத்தீங்களா? சட்டம் வகுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு சுயமா கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இது. நம்ம என்ன பண்றோம்? சட்டம் வகுக்கிற அதிகாரம் இமாம்களுக்கு, பெரியார்களுக்கு, அஜர்த்துமார்களுக்கு இருக்குது. உண்டாக்கிட்டமா இல்லையா? அதே மாதிரி உணவுப் பொருள்கள்ல நண்டு ஒரு உணவு இருக்கிறது, கடல்ல கிடைக்கக்கூடியது. நண்டு சாபியில ஹராம், சாப்பிடக்கூடாது. ஹனபியில சாப்பிடலாம். அப்ப சாபியில ஒரு உணவு அல்லாஹ் படைச்ச ஒரு உணவு ஹராம்னு சொன்னா எல்லாருக்கும் ஹராமா இருக்கும். அது ஹராம்னு வச்சுக்கிறோமே. அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருந்தான்னு சொன்னா எல்லா முஸ்லீமுக்கும் ஹராம். அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருந்தான்னு சொன்னா எல்லா முஸ்லீமுக்கும் ஹலால். அது என்ன, இந்த பாதி பேருக்கு ஹலால், இந்த பாதி பேருக்கு ஹராமு? அப்படித்தான் அல்லாஹ் அந்த மார்க்கம் தந்திருக்கிறானா? அதை பின்பற்றின அத்தனை பேருக்கும் ஒரே சட்டமா? இடம் பார்த்து அல்லாஹ் சட்டம் தருவானா? எப்படி சட்டம் வித்தியாசம் வரும்? நோயாளிக்குன்னு ஒரு சலுகை வித்தியாசம் வரலாம், முடியாதவனுக்குன்னு ஒரு வித்தியாசம் வரலாம், தண்ணி கிடைக்காட்டி தயமம் செய்யணும் வித்தியாசம் வரலாம். அப்படி வரும். அது எல்லாருக்கும் பொது. அது கூட ஒரு குரூப் பார்த்து கிடையாது. இந்த வலது பக்கம் இருக்கிறவர்களாம் ஹலால், இடது பக்கம் இருக்கிறவர்களாம் ஹராம். ரசூலுல்லாஹ் என்னைக்கா சொன்னாங்களா? அப்படி சொல்லி இருந்தா நாங்கெல்லாம் அந்த குரூப்பை சேர்ந்த ஆளுக்கு, நாங்க அந்த குரூப்பை சேர்ந்த ஆளுக்கு போ. அல்ல இந்தியாவில் பிறக்கிறவனுக்கெல்லாம் ஹலால், பாகிஸ்தான்ல பிறக்கிறவங்க ஹராம் ரசூலுல்லாஹ் சட்டம் சொன்னாங்களா? அல்ல மக்காவுல உள்ளவங்களுக்குலாம் இது ஹலால், மதீனாவுல உள்ளவங்களுக்குலாம் ஹராம் அப்படியே பிரிச்சாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் எதெல்லாம் சட்டம்னு சொன்னாங்களோ அது அனைவருக்கும் பொதுவு. மறுமையில் நம்ம நிறுத்தப்படுறோம். ஒரு சாபியும் ஒரு ஹனபியும் நிறுத்தப்படுகிறார். நிறுத்தப்படும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், நீ ஏண்டா ஒழு செஞ்சுட்டு பொம்பளை தொட்ட? நாங்க சாபி, நாங்க ஹனபி தொட்டோம். ஹனபி அப்பன பரவாயில்ல ஓடு. நீ ஏண்டா தொட்ட? நாங்க சாபி. அப்படி அல்லாஹ் கேட்பானா?
ஒரே மாதிரியான விஷயத்தை ரெண்டு பேரும் செஞ்சிருக்கும் பொழுது உன் தொழுகை செல்லும் உன் தொழுகை செல்லாது நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவானா? மனுஷன் பண்ணுவான்னு நான் கேட்கிறேன். ஒரு நாட்டில் உள்ளவங்க நீங்களும் நானும் ஒரே தப்ப செய்யறோம், ரெண்டு பேரும் ஒரே தப்ப செய்யறோம். அப்ப அவன் கேட்டுப்பட்டு நீ கும்பகோணத்தாளா அப்புறம் இல்ல போ, நீ வேலூர்காரனா பிடிச்சு உள்ள போடுறான், அப்படி சொல்லுவானா? மனுஷன் சொல்லுவானான்னு கேட்கிறேன். இந்த மனுஷனுக்கு இருக்கிற அறிவு கூட படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு இருக்காதா? அப்ப ரப்புல் ஆலமீன் நம்ம என்ன நினைக்கிறோம்? நீ சாபின்னு சொன்னா அதை செஞ்சுக்க, ஹனபினா செய்யாத. சாபினா உனக்கு ஹலாலு, ஹனபினா உனக்கு ஹராம், மாலிகினா உனக்கு மக்ரூஹ், ஹம்பலினா உனக்கு முஸ்தஹப். இது என்ன மார்க்கம்? இது எப்படி வந்துச்சு? அதிகாரத்தை நீங்க பரவலாக்கிவிட்டீங்க. அதிகாரங்கள்லாம் அல்லாஹ்விடத்துல குவிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கத்தினுடைய சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை இவருக்கு நான் கொடுத்துட்ட அதிகாரம், இவருக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அதிகாரம், இவருக்கு கொஞ்சம் பேர் கொடுத்துட்டீங்க. அப்ப 4 போயிரும்ல, 40 போகும்ல, 50 கூட போகும்ல. எத்தனையோ சட்டங்கள் இந்த சமுதாயம் நாசமா போய் கிடக்கிற காரணமே இறைவனுக்கு தான் அதிகாரங்கிறது விளங்காதான் காரணம். மேராஜுக்கு நோம்பு வைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து பயான் பண்ணுவாரு. மேராஜுக்கு நோம்பு வைன்னு சொல்லட்டும், அப்படி மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா அதை யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும். குர்ஆன்ல பூரா பிரட்டி பாருங்க, எந்த இடத்துல மேராஜுக்கு நோம்பு வைங்கன்னு இருக்குதா? இல்ல. அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப மாசம் 27 மேராஜ் இரவோட நோம்பு வைங்கன்னு சொன்னாங்களான்னு பரட்டி பாருங்க, இல்ல. அப்ப அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல, ஒரு அஜர்த்து சொல்றாரு உங்களுக்கு, மேராஜ் நோம்பு வைக்கிறீங்க நீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிவிட்டீங்க? அஜர்த்தை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு நிப்பாட்டிவிட்டீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட ஒரு இல்லாத ஒரு அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? ஒரு அஜர்த்துக்கு இருக்கு, நம்புறமா இல்லையா? இந்த சமுதாயத்தில் நடக்கிற கட்டத்தில இருந்து, பாத்தியாவுல இருந்து, தாயத்தில இருந்து, தட்டுல இருந்து, உருசுல இருந்து, கொடிமரத்தில் இருந்து எல்லாம் யார் உண்டாக்குனது? அல்லாஹ் சொன்னதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா? ஒரு அஜர்த்து சொல்லியிருப்பார், அவருடைய வருமானத்துக்காக சொல்லியிருப்பார். கொடிமரம் ஏத்துட்டார், ஏத்துறோம். சட்டையை பிடிச்சு கேட்டிருக்க வேணாமா? நீ கொடிமரம் ஏத்த சொல்றியப்பா, கொடிமரம் ஏத்த சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம் எதுன்னு கேட்கணுமா இல்லையா? கேட்டமா? நீ கொடிமரத்தை ஏத்த சொல்றிய, அப்படி சொல்லக்கூடிய ஹதீஸ் எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எந்த நூல்ல இருக்குன்னு கேட்டமா? அஜர்த்து சொன்னான்னு நம்ம ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஏன்பா கூடு இருக்கிற? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா கூடு இருக்க சொல்லி? அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? இருந்தா இடிச்சு தள்ள சொன்னாங்க. இருந்தா தர்கா இருந்தா கபர் இருந்தா இடிச்சு தள்ளுவதற்கு தான் வந்தேன்னு சொன்னாங்க. மர்மவனை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு லா தத அலல் கபர முஸ்ரிஃபன் இல்லா சவைதஹு, எந்த கபரையும் இடிச்சு தரமட்டாக்காம விடாதேன்னு சொல்லி மர்மவனை குடிச்சு அனுப்புறாங்க. அதே மாதிரி இடிச்சிட்டு வர்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒரு அஜர்த்து சொன்னார் என்ற காரணத்திற்காக வேண்டி நம்ம அதை மார்க்கம் நினைக்கிறோம். அப்ப என்ன பிரச்சனை? அடிப்படை கோளாறு எங்க இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறதா, மற்றவர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறதா என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளாத காரணம். இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த ரிசல்ட்டை தெரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியாதுங்க. ரிசல்ட் தெரியுற இடம் ஒண்ணு இருக்குது, மறுமை. இதெல்லாம் நடந்து கொள்றோம்ல, மதுஹபை பின்பற்றி தான் ஆகணும்னு ஒரு கூட்டம், அதுக்கு பிரச்சாரம் வர, இவ்வளவு பிற்போக்கான ஒரு சிந்தனையை ஆதரித்துக் கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள். மதுஹபை தான் பின்பற்றி ஆகணும், நீங்க மதுஹபை பின்பற்றல வழிகேடுங்க. எப்படி கதைன்னு பாத்தீங்களா? யாரு யார வழிகேடுன்னு சொல்றதுக்கு ஒரு விவஸ்தை இல்லாம அவர்கள் 4ஆக பிரிந்திருக்கிறார்கள். 4ஆத்தான் நீ பிரிஞ்சிருக்கணும், ஒன்னு ஆவுன நீ வழிகேடுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றதை மட்டும்தான் கேட்பேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றதை மட்டும்தான் கேட்பேன் நம்ம சொன்னா நமக்கு பேர் என்ன? வழிகேடு. நீ நேர்வழி பெறதா இருந்தா பாதி பேர் இப்படி போ, பாதி பேர் அப்படி போ, பாதி பேர் இப்படி போன்னு சொல்லி 4ஆ பிரிஞ்சு கிடக்குறீங்கன்னு வைங்க, அது நேர்வழிதான். உலமாக்கள் ஒவ்வொரு பள்ளி வாசல்கள்லையும் பயான் பண்ணிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கணும். எது நேர்வழி எது வழிகேடு என்பதை எப்படி தீர்மானிக்கிறது? மறுமையில தான் தீர்மானமாகும். நம்ம எல்லாம் நிற்போம், மதுஹப் வேணுண்டவங்க நிப்பாங்க, வேணாண்டவங்க நிப்பாங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னதை மட்டும் பின்பற்றுங்க, எந்த மனுஷனை பின்பற்றாதீங்க. இத்தபிஊ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை மாத்திரம் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ மின் தூனிஹி அவுலியா, அவனை விட்டுட்டு எந்த நேசர்களையும் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வுடைய ஆர்டர் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இத்தபிஊ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து வந்துச்சு பாருங்க, அதைத்தான் நீங்க பின்பற்றணும். அதை விட்டுட்டு எவர் சொன்னாலும் பின்பற்றாதீங்க என்று சொல்லி திருமறை குர்ஆன் தெளிவா டிக்ளேர் பண்ணுது. இதுக்கு பிறகு இதை நியாயப்படுத்துவார்களே ஆனால் மறுமை நாள்ல நம்ம எல்லாம் நிறுத்தப்படுவோம், விசாரிக்கப்படுவோம்.
அது என்னங்கிறது மறுமையில நம்ம தெரிய முடியும். அல்லாஹ் நம் மீது கருணை காட்டி நாளைக்கு நடக்கிறது இப்ப நமக்கு சொல்லி தந்துட்டான். மறுமையில போய் தெரிஞ்சிட்டு வந்து திருத்த முடியுமா? இங்க பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க மறுபடியும் எழுதி பாஸ் ஆகிக்கலாம். இந்த உலகத்தில் அந்த வாய்ப்பு இருக்கிறது. மறுமையில வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுன்னா திரும்பி வர இயலாது. நம்ம ஃபெயில் அல்லாஹ் போட்டான்னு வைங்க, இன்னொரு வாய்ப்பு கொடு, போய் கரெக்டா பரீட்சை எழுதிட்டு ஒத்துக்கிறோம்னா ஒத்துக்கிற மாட்டான். ஒரு தடவை வந்து விட்டால் மறுபடி திரும்பி போறது என்பது கிடையாது. அப்ப மறுமையில அந்த பரீட்சையில நம்ம பாஸ் ஆகுறோமா ஃபெயில் ஆகுறோமான்னு நாளைக்கு தெரிஞ்ச பிறகு திரும்பி ஒரு சான்ஸ் கிடைக்காது. அதுக்காக அல்லாஹ் நமக்கு என்ன கருணை செய்யறான்னு கேட்டா, நாளைக்கு என்ன நடக்குன்ற இப்ப சொல்றேன் பாருங்க. நாளைக்கு நடக்கிற காட்சிய என்னென்ன நடக்கும் தெரியுமா, யார் யாரையெல்லாம் எப்படி விசாரிப்பேன் தெரியுமா அப்படின்னு திருமறை குர்ஆன் மூலமாக மறுமை நாளையில நியாய தீர்ப்பு நாளையில் நடக்கிற விசாரணைய அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, யௌமத்து கல்லபு உஜூஹுஹும் பின்னார், சிலருடைய முகங்களை நரகத்தில் போட்டு புரட்டப்படும். மறுமை நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போய் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். புரட்டப்படும் பொழுது அவன் சொல்லுவானா, யா லைத்தனா அதான அல்லாஹ வ அதான ரசூலா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம போயிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படாம போயிட்டோமே அவன் சொல்லுவானா. யார் சொல்லுவான்? நரகத்துல போடப்பட்டவன் சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அல்லாஹ் காரணம் சொல்லித்தான் உள்ளதுக்கு போடுவான். ஒருவனுக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் பிடிச்சு போடான்னு சொல்ல மாட்டான். நீ இன்னது செஞ்ச சொல்லி கூட தள்ளுவான். சொர்க்கத்தை தர்றதா இருந்தாலும் நீ இன்னது செஞ்ச பாரு, இந்தா பரிசு. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய பரிசும் அப்படித்தான் இருக்கும், தண்டனை அப்படித்தான் இருக்கும். இப்ப நரகத்துல போடும் பொழுது சொல்லித்தான் அல்லாஹ் போடுறான், எண்ணத்தினால போட்டோண்டு. அதனால அவங்க பதில் சொல்றாங்க, யாழைத்தனா அதான அல்லாஹ வ அதான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே. இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா, எங்கள் சாதாத்துமார்கள் தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோமே. அலல் உன சபீலா, எங்களை வழிகெடுத்துட்டாங்களே. நரகவாசிகள் புலம்புறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாளைக்கு நரகத்தில் யாரெல்லாம் போடப்படுவார்களோ அவர்கள் என்ன சொல்லி புலம்புறாங்கன்னு பாத்தீங்களா? அல்லாஹ் சொல்ற கேளுங்கன்னு கத்துனாங்க, கேட்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேளுன்னு கத்துனாங்க, கேட்காம போயிட்டோம். வேற எது கேட்டோம்? பெரியார்கள், மகான்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், ஹசரத்துமார்கள், மௌலானாக்கள் இவங்களும் சொல்றதை கேட்டோமே. அலல் உன சபீலா, எங்களை வழிகெடுத்து இப்படி கொண்டாந்து தள்ளிவிட்டாங்களே என்று நரகவாசிகள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாளைக்கு நடக்கிற நரகத்தில் நடக்கிற அந்த காட்சியை இன்னைக்கே நமக்கு மனக்கண் முன்னாடி கொண்டாந்து அல்லாஹ் நிறுத்திடுறான். அப்ப நான் நரகத்தில் கொண்டு சேர்க்கிறது எதுன்னு வழங்குதா? எந்த ஒரு மார்க்க காரியத்தை ஒருவன் செய்யும் பொழுது ஏண்டா செய்யறேன்னு நீங்க போய் கேட்கறீங்க, அல்லாஹ் சொன்னதுனால் செய்யறேன்னு சொல்றான், அவன் தப்பிச்சுக்கிறான். ஆதாரம் வச்சிருந்தான்னு சொன்னான். நீ ஏண்டா இப்படி செய்யற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள், இந்த ஆதாரம், அதனால செய்யறேன், தப்பிச்சுக்கிறான். நீ ஏண்டா இப்படி செஞ்ச? அஜர்தான் சொன்னாரு. நீ ஏண்டா இப்படி செஞ்ச? பெரியார்கள் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. நீ ஏண்டா இப்படி செஞ்ச? எங்க ஊர்ல தான் வழக்கம். இந்த மாதிரி சொன்னான்னு வைங்க, இவனுடைய கதி என்ன? நரகத்தில் பிடிச்சி முகத்தை போட்டு அல்ல வாட்டுவான். அப்ப மார்க்கம் என்ற பெயர்ல நீங்கள் எதை செய்வதா இருந்தாலும் பெரியாரு மகான் என்ற வாசகத்தை யார் யூஸ் பண்றார்களோ அவங்களெல்லாம் வழிகேடு நரகத்தில் கொண்டு புரட்டப்படுவார்கள். இவ்வளவு கடுமை அல்ல எச்சரிக்கணும். அப்ப நம் மறுமை விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய அந்த பரீட்சையில யார் வெற்றி பெறுவார் என்பதையும், யார் 100% தோல்வி அடைவார் என்பதையும் இப்பவே எல்லாம் நமக்கு சொல்லி தந்துட்ட காரணத்தினால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மதுஹபை பின்பற்றினோம், அந்த இமாம் சொன்னாரு, இந்த இமாம் சொன்னார், அவர் சொன்னா நான் கேட்பேன், இவர் சொன்னா நீங்க அப்படின்னு கூறு போட்டுக்கிட்டு போனோம், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, இத ஒரு மார்க்கம்னு சொல்றான். வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, அவனுடைய ஒரு வழியிலிருந்து உங்களை தடம்புரள செய்துவிடும். குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய ஒரே வழி என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுக்கிற சர்டிபிகேட் ஒரு வழிக்கிறான். இது ஒரு வழிதான். ஒரு வழிக்கு என்ன அர்த்தம்? ஒரே கொள்கை, ஒரே சட்டம், ஒரே வணக்கம், ஒரே கோட்பாடு இருந்தால் அதுக்கு பேர் ஒரு வழி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்டம், ஒவ்வொருத்தர் தொழுகிற முறையை போய் பாருங்க. பள்ளியில ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா தொழுகிறாங்க. முக்கியமான கடமை, கொள்கைக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு கடமை தொழுகை. எப்படி தொழுவது என்று கேட்டால்
ஒருத்தர் இப்படி தொழுகிறாரு, ஒருத்தர் இப்படி தொழுகிறாரு, ஒருத்தர் இப்படி கையை விட்டு தொழுகிறாரு, இப்படி பலவிதமா தொழுகிறார்கள். தொழுகைங்கிற ஒரு முக்கியமான கடமையில. அப்ப இந்த கடமையை கூட இப்படி 4 விதமா செஞ்சீர்களே, ஆனால் அல்லாஹ் கேட்க மாட்டானா? அட இந்த எதுல நான் சொல்லி தந்தது, என்னுடைய தூதர் மூலமா சொல்லி தந்த வணக்கம் எது? அல்லாஹ் கேட்க மாட்டானா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர் என்ன? நான் உங்களுக்கு தொழுது காட்டுவேன், என்னை உன்னிப்பா கவனிக்கணும். நான் நிக்கிற மாதிரி தான் நிக்கணும், நான் குனிகிற மாதிரி தான் நீங்க குனியணும், நான் நெத்திய வைக்கிற மாதிரி தான் நீங்க வைக்கணும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் பண்றாங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும். நீங்க ஒரு ஹனபி மதகுக்காரர்கிட்ட போய் கேளுங்களேன், ஏன்டா தொப்புளுக்குள்ள கை காட்டுறேன், ரசூலுல்லாஹ் அப்படி கட்டினாங்களா, ஆதாரப்பூர்வமான சான்று இருக்கான்னு கேளுங்க. இல்ல, ஏன்டா கட்டுறாங்க, நாங்க ஹனபி மதம் தான் கட்டுவோம். அப்ப உனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு வழிகாட்டி இல்ல. அபு ஹனீஃபாங்கிற ஒரு அறிஞர், மதிக்கத்தக்க ஒரு அறிஞர், அது வேற விஷயம். ஷாஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு மதிக்கத்தக்க ஒரு அறிஞர், ஹம்பலின்னு சொல்லக்கூடிய அஹ்மது இப்னு ஹம்பல் மதிக்கத்தக்க ஒரு அறிஞர், மாலிக் இப்னு அனஸ் அவர்கள் மதிக்கத்தக்க ஒரு அறிஞர். ஆனா அதுக்காக அவங்க சொன்னலாம் கேட்பீங்களா? வஹி வந்துச்சான்னு கேட்கிறேன். அப்ப ஷாஃபி ஹனபின் பின்பற்றலாம் என்று இருந்தால், அப்படி ஒரு வழிமுறை இந்த மார்க்கத்தில் இருந்தால் அபூபக்கரை பின்பற்றிட்டு போயிருப்பாங்களா சஹாபாக்கள்லாம்? ரசூல் ஸல்லல்லாஹு ஷாஃபியோட அபூபக்கர் சேர்ந்தால் தானே, ஹனபியோட அபூபக்கர் சேர்ந்தால் தானே, மாலிகியை விட அபூபக்கர் சேர்ந்தவர் தானே, ஹம்பலியை விட அபூபக்கர் சேர்ந்தவர் தானே. அபூபக்கர் மதுஹப் உண்டா, உமர் மதுஹப் உண்டா, உஸ்மான் மதுஹப் உண்டா, அலி மதுஹப் உண்டா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பேர்ல மதுஹப் உண்டா, தல்ஹா பேர்ல மதுஹப் உண்டா, ஜுபைர் பேர்ல மதுஹப் உண்டா, பத்ர் சஹாபாக்கள் யார் பேர்லயாவது மதுஹப்கள் உண்டா? அப்ப அந்த மாதிரி இவர்களை எல்லாம் விட கோடி மடங்கு சிறந்தவர்கள். அபு ஹனீஃபா இமாம் நம்மளை விட சிறந்தவரா இருக்கலாம், ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு ஹனீஃபாவோட சிறந்தவர், அது விளைவிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாஃபியோட சிறந்தவர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாலிகியோட சிறந்தவர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹம்பலியோட சிறந்தவர். அவ்வளவு சிறந்தவர்கள் இருந்தார்களே, அவர்கள் பேர்ல சிறந்த சமுதாயம் சஹாபாக்கள் 4 பேரை பிரிஞ்சாங்களா? நான் அபூபக்கர் சொன்னதை நான் கேட்பேன், நான் உமர் சொன்னதை நான் கேட்பேன், உஸ்மான் சொன்னதை நான் கேட்பேன், அலி சொன்னதை நான் கேட்பேன்னு சொன்னாங்களா? எல்லாருமே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்பேன். இன்னும் சொல்ல போனால் அந்த நன்மக்களுடைய வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோட இருந்த வரைக்கும் சமுதாயம் பிளவுபடல. அவங்க உயிரோட இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்துல சமுதாயத்தில் மார்க்கத்தின் பெயரால் கருத்து வேறுபாடு வர வழி இல்லை, வரல. மூத்தா போன வந்துச்சா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போன உடனேயே கருத்து வேறுபாடு வருது. எத்தனை கருத்து வேறுபாடு? ஏராளமான கருத்து வேறுபாடுகள். எப்படி எல்லாம் கருத்து வேறுபாடு? மூத்தா போயிட்டாங்கல்ல, மூத்தா போயிட்டாங்களா இல்லையான்னு கருத்து வேறுபாடு. அதான் நபிகள் நாயகம், மத்த கருத்து வேறுபாட விடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து வஃபாத் ஆகிவிட்டார்கள். வஃபாத்தான பூத உடல் கிடக்கிறது. அப்ப சஹாபாக்களுக்குள்ள சண்டை வருது. பாதி பேர் சொல்றாங்க நபிகள் நாயகம் மௌத் ஆகல, இன்னொரு பாதி பேர் சொல்றாங்க மௌத் ஆயிட்டாங்க. அப்ப மௌத் ஆயிட்டாங்களா ஆகலையா? ரசூலுல்லாஹ் மேல உள்ள முஹப்பத் மௌத் ஆகலன்னு சொல்லுது. பல கூட்டமா பிரிஞ்சுட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, மௌத் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி மௌத்தா போவாங்க, நம்மள மாதிரி ஆளா அவங்க எப்படி மௌத்தா போவாங்கன்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன, மௌத் ஆயிட்டாங்க, யாரா இருந்தாலும் மௌத்தா தான் ஆவணும், மரணிச்சுட்டாங்க, இப்ப எந்திரிச்சிருவாங்க, மரணிச்சுதான் கிடக்குறாங்க, அவசரப்பட்டு அடக்கம் பண்ணிடாதீங்க, திரும்ப மறுபடியும் உயிர் வந்துடும், ஒரு ஃபார்மாலிட்டி, எல்லாரும் மௌத்தா போகணும், அதுக்காக மௌத்தாயிட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எந்திரிச்சிருவாங்கிறாங்க ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் மௌத்து ஆவல தூங்கிட்டு இருக்காங்கிறாங்க. சின்ன கூட்டம் என்ன சொல்லுது, மௌத் ஆயிட்டாங்க. உமர் எவ்வளவு பெரிய அறிவாளி, அல்லாஹ்வுடைய ரசூலை வர பாராட்டினாங்க. எப்படி? இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், உமர் நாவில் அல்லாஹ் பேசுகிறான்ட்டாங்க. அவர் சொன்னதுக்கு பிரகாரமெல்லாம் வஹி வந்திருக்கிறது. சில விஷயங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்ன விரும்புவாங்க, உமர் வேற ஒன்ன விரும்புவாரு, அந்த கருத்தையும் சொல்லுவாரு. உமர் கருத்துக்கு ஏற்ப அல்லாஹ் வஹி இறக்குவான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுறான். அந்த ஹிஜாபுடைய சட்டம் அவர் தான் வற்புறுத்தினார். ரசூலுல்லாஹ் வேணாம்னு நினைச்சாங்க, அல்லாஹ்ட்ட இருந்து அவருக்கு சொன்ன மாதிரி ஆர்டர் வந்துருச்சு. அதே மாதிரி பத்ர்ல கைதியா பிடிச்சவர்களை என்ன செய்யறது என்பதுல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கருத்து இருந்துச்சு, உமருக்கு ஒரு கருத்து இருந்துச்சு.
உமர் கருத்துக்கு ஏற்ப அந்த வகி இறங்குது. இப்படி நிறைய விஷயங்கள்ல 3 விஷயங்கள்ல அவரே சொல்றாரு, வாஃபக்து ரப்பி ஃபீ ஸலாத், 3 விஷயங்கள்ல நான் சொன்ன மாதிரியே வகி வந்துச்சு அப்படின்னு உமரே பெருமைப்பட்டு சொல்றாரு. அவ்வளவு பெரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாருன்னா, வாளை எடுத்துக்கிட்டு எவனாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னீங்க தலையை சீவிடுவேங்கிறார். கருத்து வேறுபாடு, சின்ன கருத்து வேறுபாடு இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டீங்கன்னு யாராவது பேசுனா உடம்புல தலை இருக்காது, கொண்டு விடுவேன் அப்படிங்கிறார். வாழை உருவிட்டார். மட்டும் நடுங்குது. அந்த மாற்று கருத்து உள்ள ஆட்களுக்கு நடுக்கும். இந்த கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தா நிலைமை சரியில்லை. என்ன நிலைமை? மூத்தா போயிட்டாங்கன்னு ஒரு கூட்டம், போகலன்னு கூட்டம், போயிட்டு எந்திரிச்சிருவாங்கன்னு ஒரு கூட்டம், இப்படியாக ஒரு குரூப்பா பிரிஞ்சு நிக்கிறாங்க. நேர வர்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடல் கிட்ட போறாங்க. போய் நெத்தில முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு முதல் மெசேஜ் வைக்கிறாங்க. எப்படி? திபுத ஹய்யம் வ மையிதா, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையித்தா இருக்கும் போதும் நறுமணம் கமழ்கிறீர்கள். மூத்தாயிட்டாங்கன்னு மெசேஜ் வைக்கிறாங்க. அந்த செய்தி எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை அவர்களுக்கே ஒரு ஸ்டைல்ல சொல்றாங்க. எப்படி? உயிரோடு இருக்கும் போதும் வாசமா இருந்தீங்க, செத்து போனா நாத்தாடிக்குமே, அது உங்கள்ட்ட இருந்து வரல, அதனால மையித்தா இருக்கிறீங்க, ஆனா வாசமா இருக்கிறீங்க. அப்ப உயிரோட இருக்கும் போதும் வாசமாக இருக்கிறீர்கள், மௌத்தான பிறகும் வாசமா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஆட்டம். என்னடா எப்படி போடுறாரு, இந்த போடு போடுறாரு. நேர வெளியே வர்றாரு. மக்களை எல்லாம் கூட்டி சொல்றாரு, அலா தெரிந்து கொள்ளுங்கள், மன்கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது கடவுளா நினைச்சு வணங்குபவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், முகம்மது இறந்து விட்டார். இறந்து விட்டார். கடவுளாக பாக்குறீங்களா? சாவாம உயிரோடு இருக்கிறது ரப்புல் ஆலமீன் சிபத்தது. சாகாமல் என்றென்றும் உயிரோடு இருப்பது என்பது ஹய்யுல் கய்யூம், சாவாமல் உயிரோடு இருக்கிறவன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பெயரு. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகல என்று சொன்னீங்கன்னா அவங்கள கடவுளாக்குறீங்கன்னு அர்த்தம். தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள், மன்கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், முகம்மதை நீங்கள் யாராவது வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள், முகம்மது மரணித்து விட்டார். மன்கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத், யார் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், அவன் தான் சாகாது உயிரோடு இருப்பவன், மௌத்த ஆகாம உயிரோடு இருக்க அவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய கருத்தை மக்கள்கிட்ட வச்சுட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு? உமருடைய கருத்து என்ன? மௌத்த ஆவல. அபூபக்கருடைய கருத்து என்ன? மௌத்த ஆயிட்டாங்க. 2 குரூப் ஆயிடுச்சு. இப்ப எப்படி தீர்மானிச்சு? உமருடைய கருத்துக்கு எந்த ஆதாரத்தையும் எடுத்து வைக்கல. அவர் உணர்ச்சி வசப்பட்டாரே தவிர ரசூலுல்லாஹ் மௌத்தா போலங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸ் அவர்கிட்ட இல்ல. அபூபக்கர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இதை சொல்லிவிட்டு இதை ஏன் சொல்கிறேன் என்றால் அல்லாஹ் சொல்றான் பாருங்கன்னு குர்ஆனை தூக்கி போடுறாரு. அபூபக்கர் பக்கம் மக்கள் எல்லாம் ஒரு கருத்து கூடியான்ட்டாங்க. ஏன் வந்தாங்க? அபூபக்கர் மென்மையான ஆளா இருந்தாலும் கூட, அவர் வாழை வச்சுக்கிட்டு யாரையும் மிரட்டாம இருந்தா கூட குர்ஆன்ங்கிற வாழத்துக்கு போடுறாரு. என்ன போடுறாரு? நீங்கள் குர்ஆனை வாசிக்கவில்லையா? இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், முஹம்மதே நீனும் மையித்தாக கூடியவர், அவர்களும் மையித்தாக கூடியவர்கள் அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, அதை நீங்கள் வாசித்தது இல்லையா? ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது அவளை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னக மையித்துன் தான், நீ மையித்தாக போற ஆள் தான், நீ இறந்து போற ஆள் தான் சொல்றானப்பா. அல்லாஹ் மரணிப்பான், நீ மரணிப்பார் என்று சொல்லும் பொழுது நீ மரணிக்கலைங்கிறியே, குர்ஆனுக்கு மாத்தமா பேசுறியே அப்படின்னு எடுத்து போடுறாரு. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை எடுத்து போடுறாங்க, உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான், அது கலத்து மின் கபலிஹி ரசூல், அவருக்கு முந்தி பல தூதர்கள் சென்று விட்டார்கள், அவையும் மாத்த அவ் குத்தில, இவர் மௌத்தாகிவிட்டால், இந்த முகம்மது கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்து மல ஆக்காபிக்கும், வந்த வழியை திரும்பி போயிருவீங்களா? முகமதுக்கு தான் மார்க்கத்தில் இருக்கிறீங்களா? அவர் மௌத்தா போனா நீங்க அவரை கடவுளாகிட்டு போயிருவீங்களா? அப்படின்னு ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. அந்த வசனத்தை அந்த சபையில ஓதி காட்டுறாங்க. யாரு? அபூபக்கர். உமருடைய கையில் இருந்த வாள் கீழே விழுந்துருச்சு. தலையை சீவ வேண்டார உமர் சொல்றாரு, அப்பதான் அந்த வசனமே இறங்கின மாதிரி யாவத்துல அவ்வளவு மறந்துட்டேனா, இப்படி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறோட எனக்கு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேனே, அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக குர்ஆனில் சொல்லும் பொழுது அதை கூட தெரியாம ரசூலுல்லாஹ் மௌத்தா போலன்னு ஒரு தப்பான முடிவுக்கு வந்துட்டேனே அப்படி நினைத்து கையில் இருந்த வாள் கீழே விழுகிறது. மக்கள் எல்லாம் ஒரு கருத்துல அசம்பிள் ஆயிட்டாங்க. ஒரு கருத்துல எதனால் அசம்பிள் ஆனாங்க?
அந்த இடத்துல நாங்கள் அபூபக்கர் மதுஹப்ல இருக்கிறோம், மூத்தா போகல எங்க கட்சி. நாங்கள் உமர் மூத்தா போயிட்டார்கள் எங்க கட்சி. நாங்கள் உமர் மதுஹப்ல இருக்கிறோம், அதனால நாங்க என்ன செய்வோம், அப்படி பிரிஞ்சுட்டாங்களா அவங்க? 2 கருத்து வந்தது வாஸ்தவம், 3 கருத்து வந்தது வாஸ்தவம். ஒரு கருத்தில் அவர்கள் ஒன்றானார்களா, 3 பிரிஞ்சு நின்றார்களா? 3 தான் சரி. அபூபக்கரை பின்பற்றுபவர்கள் எல்லாம் இந்த பக்கம் வாங்க, உமரை பின்பற்றுபவர்கள் அந்த பக்கம் போடுங்க, நடுவுல மௌத்தாயிட்டு எந்திரிப்பாங்கன்னு சொன்னீங்களே அவங்க எல்லாம் 3வது மதஹபுக்கு போங்க அப்படின்னு கூறு போட்டுக்கிட்டாங்களா? எந்த அளவுக்கு என்றால் இந்த சர்ச்சை ஒரு நாள் அல்ல, கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள். திங்கக்கிழமை மூத்தா போறாங்க, புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை மௌத்தா போய் திங்கக்கிழமை அடக்கம் செய்யப்படல, செவ்வாய்க்கிழமை அடக்கம் செய்யப்படல, புதன்கிழமை தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஏன் புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டாங்க? மௌத்தா போனதை உறுதிப்படுத்தான அடக்கம் செய்யணும். உசுரோட இருக்கிறவங்க அடக்கம் செய்ய முடியுமா? உசுரோட இருக்கிறாரா இல்லையான்னு சட்டம் நடந்துட்டு இருக்கும் போது எப்படி அடக்கம் செய்ய முடியும்? அவங்களுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு கூட தாமதமாகிற அளவுக்கு அந்த சமுதாயத்தில் பிளவு வந்துச்சு. பிளவு வந்தபடியே தீரவும் செஞ்சு. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு நெஞ்சில கட்டுறதா தொப்புள்ள கட்டுறதா சண்டை வந்துருச்சா? வா பேசுவோம். நெஞ்சில கட்டுறதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? அது 2 பேரும் கடைப்பிடிப்போம். தொப்புள்ள கட்டுறதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? 2 பேரும் கடைப்பிடிப்போம். இப்ப 2 இருக்குமா? கையை உயர்த்துறதா உயர்த்த வேணாமா சண்டை வந்துருச்சா? வா பேசுவோம். நாங்க எப்ப வேணாலும் ரெடி. கையை உயர்த்துறதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னா 2 பேரும் ஒசத்துவோம். இல்ல ஒசத்தாம இருக்கிறதா கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா 2 பேரும் ஒசத்துவோம். இப்ப நம்ம 2 இருப்போமா? ஒரே தொழுகையா போயிருமா இல்லையா? விரல அசைக்கிறதா இல்லையா? சண்டை வந்துருச்சா? நாங்க அசைக்கணுங்கிறோம், வேணாங்கிறீங்களா? வாங்க பேசுவோம். அதுக்குரிய ஆதாரத்தை நாங்க எடுத்து போடுறோம். இல்லைங்கிற ஆதாரத்தை நீங்க எடுத்து போடுங்க. முடிஞ்சு போயிருந்த விஷயம். 2 பேருக்கு என்ன மனசு வேணும்? புடிவாதம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு ரசூல் என்ன சொன்னார்களோ அதை கேட்போம். அந்த சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. உமரையும் பார்க்கல, வாளையும் பார்க்கல, அபூபக்கரையும் பார்க்கல. அந்த 2 ஆயத்தை தான் பார்த்தாங்க. அந்த மக்கள் எதை பார்த்தாங்க? அபூபக்கருக்கு பயந்துகிட்டாங்க, அவர் பக்கம் சேர்ந்தாங்க. அபூபக்கருக்கு உமர் பயப்படுவாரா? அவர் தான் போல்ட்டான பயங்கரமான ஆள். பயப்படுறதா, உடலை வச்சுட்டு பயப்படுறதா இருந்தா உமருக்கு தான் எல்லாரும் பயப்பட்டு இருக்கணும். இந்த 2 ஆயத்துக்கு முன்னாடி வாள் கீழே விழுந்து போச்சா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு அந்த மக்கள்ல இன்னொரு சண்டை வருது. வஃபாத்னு முடிவு பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணும் பொழுது எங்க அடக்கம் பண்றது? மூத்தாயிட்டாங்கன்னு முடிவு பண்ணவன அடக்கம் செய்யணும்ல, எங்க அடக்கம் பண்றது? சாதாரண எவனோ ஒருத்தன் ஒரு செய்தி ஒரு அஜர்த்து செத்து போனா கூட எங்க மஹல்லாவுல வேலை பார்த்தார் நாங்க தான் அடக்குவோம், எங்க மஹல்லாவுல 10 வருஷம் வேலை பார்த்தார் நாங்க தான் அடக்குவோம், எங்க மஹல்லாவுல பிறந்தாரு நாங்க தான் அடக்குவோங்கிறானா இல்லையா? ஒரு பிரபல்யமான ஆளா இருந்தா, ஏனோதான் அப்படி வராது. கொஞ்சம் பிரபல்யமான ஒரு ஆளா இருந்துட்டாருன்னு சொன்னா அவர் அடக்கம் பண்ணுவதில் கொஞ்சம் பெருமை. எங்க தெருவுல நாங்க அடக்கம் செய்வோம், இல்ல உங்க தெருவுலாம் செய்வோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மீது அந்த மக்கள் உயிரையே வச்சிருந்தாங்க. சரிங்க மூத்தாயிட்டாங்க, அடக்கம் பண்ணுங்க. எங்க அடக்கம் பண்றது? சண்டை வருது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க? எங்க தெருவு எங்க தெருவுங்கிறாங்க. எங்க மஹல்லாவுல தான் கொண்டு போகணும். முதல்ல ஒட்டகம் எங்க தெருவுலாம் இறங்குனுச்சு, முதல்ல குபாவுல தான் தங்கினாங்க அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு அங்கங்க அடக்கிறதுக்கு போட்டி. நாங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய உடல் அடைக்கிறோம். இப்ப என்ன ஆகும்? வெட்டிக்கிட்டு செத்தாங்களா? ரத்தம் சிந்தினாங்களா? கருத்து வேறுபாடு வந்துச்சு, தீர்ந்துச்சு. வந்த மாதிரி தீர்ந்தது. எது தீர்த்தது தெரியுமா? ஒரு ஹதீஸ் தீர்த்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அல் அம்பியாவு யுத்ஃபனூன ஹைது மாது. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் மௌத்தா போறாங்களோ அங்கதான் அடக்கம் செய்யணும். இப்ப நபிமார்கள் தான் இப்ப நிக்கிற இந்த இடத்துல இப்படியே ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்களை அடக்கம் செய்யறது இதுதான். அங்கன்னு கூட அடக்கம் செய்யக்கூடாது. எந்த இடத்தில் வைத்து அவர்களை அடக்கம் செய்ய அல்லாஹ் ஆசைப்படுகிறானோ அந்த இடத்தில் வைத்தான் உசுரை வாங்குவான். எந்த இடத்தில் அடக்கம் செய்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அந்த இடத்துல அவரை கொண்டு வச்சு அங்கதான் உயிரை வாங்குவான். அதான் அடக்கம் செய்யற இடம். இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல மௌத்தாவுறாங்களோ அந்த இடத்துல தான் அடக்கம் செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப சரி அடக்குங்க. அப்ப எந்த ஆயிஷா நாயகி வீட்டுல ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்க அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடம் தான் அவர்கள் மௌத்தா போன இடம். எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டு இப்ப கபர் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் அவர்களுடைய உயிரும் வாங்கப்பட்டது.
அப்ப ஏன் இந்த பிரச்சனை தீர்ந்தது? ஓட்டெடுப்பு வச்சு தீர்த்தாங்க. சரி ஓட்டெடுப்பு விடுவோம், வடக்கு தெருவுக்கு ஜாஸ்தி வருதா தெற்கு தெருவுக்கு ஓட்டு வருதான்னு பார்த்து, அல்ல அந்த மஹல்லாவுக்கு வருதா இந்த மஹல்லாவுக்கு வருதான்னு பார்த்து 18வது வார்டா 20வது வார்டான்னு ஓட்டெடுப்பு வச்சு இதெல்லாம் ஓட்டு ஜாஸ்தி அப்படியே முடிவு எடுத்தாங்க. எல்லாரும் ஏகமனு தான் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றா ஓகே மறுபேச்சு இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க? நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இறந்த இடத்தை தான் அடக்கம் செய்யணும்ட்டாங்க. அவ்வளவு சஹாபாக்கள் ஒரு கருத்துக்கு வந்தாங்களா இல்லையா? பிளவு வந்தது, 2ஆ போனாங்க, 3ஆ போனாங்க, 4ஆ போனாங்க, உடனே ஒன்னாயிட்டாங்க. போவாங்க, மனுஷன்டா போகத்தான் செய்வான். கொஞ்ச நேரத்தில் உணர்ச்சி வசப்படும் போது போவான். கொஞ்சம் நிதானப்பட்ட பிறகு ஒன்னா சேர்ந்துக்கணும். பிரிஞ்சிட்டமே பிரிஞ்சு நின்ற கூடாது, பிரியலாம். பிரிந்த பிறகு நியாயங்களுக்கு கட்டுப்படக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்குமையானால், குர்ஆனுக்கு கட்டுப்படக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்குமையானால், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு கட்டுப்படுற மனப்பான்மை இருக்குமையானால், பிரிந்ததை விட வேகமாக சேர்ந்து விடுவார்கள். பிரிகிறது கூட லேட்டா பிரிவாங்க, சேர்றது அதை விட பாஸ்டா சேர்ந்துருவாங்க. சேர்ந்தாங்களா இல்லையா? அடக்கம் பண்ணியாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வர்றது? அடுத்த சண்டை. 1-2 சண்டை அந்த சமுதாயத்தில் வந்துச்சு, வந்தபடியே தீர்ந்துச்சுங்க. அதான் முக்கியம். வந்து சண்டை எந்த சாம்ராஜ்யம்? நம்ம சாதாரண பார்லிமெண்ட் சேர்ந்து வரப்போது பாருங்களேன். எத்தனை தலை உருளும், எத்தனை அண்ணன் தம்பிக்கு சண்டை வரும், எத்தனை பிரச்சனைகள் வரும். ஒரு சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இப்படி, சட்டமன்ற உறுப்பினருக்கு இப்படி. அட வார்டுல கவுன்சிலர் தேர்தலில் பாக்குறீங்களா இல்லையா? பதவி என்று சொன்னா அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் மாமா மச்சான் எல்லாத்தையும் பகையாக்கிறோம். பதவி ஒண்ணுக்காக வேண்டி எந்த ரேஞ்சுக்கு இறங்குற காட்சி நீங்க பாக்குறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட பதவியிலிருந்து மூத்தா போயிருக்கிறாங்க? இறை தூதர்னு ஒரு பதவி, அதை யாரும் நினைக்க இயலாது. அது கியாமத் நாள் வரைக்கும் காலியா தான் கிடக்கும். இறை தூதர்ங்கிற இடம் யாரும் அந்த சீட்டு நினைக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பதவி இருந்துச்சு, ஜனாதிபதி. இறை தூதராகவும் இருந்தாங்க, ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க. இறை தூதர் இடம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜனாதிபதிங்கிற இடத்துக்கு வேற வரணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு அந்த ஜனாதிபதியா இப்ப யார் இருக்கிறது? குடியரசுத் தலைவரா இருக்கணுமே. அது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம். இன்னைக்கு எப்படி அமெரிக்கா உலக வல்லரசு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்குதோ, அவ்வளவு பெரிய வல்லரசர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருந்தாங்க. 10 வருஷ காலத்தில், மதீனாவுக்கு சென்ற 10 வருஷ காலத்தில் இந்தியாவுடைய நிலப்பரப்பு 1000 வருஷம் இந்த இந்தியா உண்டாவதற்கு தேவைப்பட்டிருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்ப நம்ம இருக்கிற இந்தியா உருவாகி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த இந்தியா கிடையாது. வேலூர் ஒரு நாடு, காஞ்சிபுரம் ஒரு நாடு, புதுக்கோட்டை ஒரு நாடு, ராமநாதபுரம் ஒரு நாடு, மதுரை ஒரு நாடு, மகாபலிபுரம் ஒரு நாடு, இப்படி இந்த தமிழ்நாட்டில் 400 நாடு இருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு சொல்லக்கூடிய ஒரு மாநிலமே ஏற்கனவே எத்தனை நாடா இருந்துச்சு? உங்க வேலூர்ல கோட்டை இருக்கா இல்லையா? செஞ்சில கோட்டை இருக்கா இல்லையா? ஆற்காடுல இருக்கா இல்லையா? ஆற்காடுல ஒரு நாடு, செஞ்சில ஒரு நாடு, வேலூர்ல ஒரு நாடு, குடியாத்தத்துல ஒரு நாடு, குற்றாலத்துல ஒரு நாடுன்னு சொல்லி ஊர் நாடு இருந்தாங்க. புதுக்கோட்டை ஒரு நாடு, திண்டுக்கல் ஒரு நாடு, இதெல்லாம் அந்த காலத்தில் நாடு. இப்ப தமிழ்நாட்டில் 400 நாடு இருந்தா இந்தியாவில் எத்தனை இருந்திருக்கு? ஒரு 40,000 நாடாச்சு இருந்திருக்கு. இந்த 40,000 நாட்டையும் ஒரு நாடு ஆக்குவதற்கு 1000 வருஷம் 800 வருஷம் முஸ்லிம்கள் பாடுபட்டு ஒன்னா இணைச்சாங்க. 200 வருஷம் வெள்ளக்காரன் பாடுபட்டு அதை மீறி உள்ளதை ஒன்னா இணைச்சு இந்தியான்னு ஒரு நாட்டை இன்னைக்கு உண்டாக்கி இருக்கிறோம். 1000 ஆண்டுகளில் உருவான இந்த அளவு நாட்டை 10 வருஷத்துல உண்டாக்குனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷத்துல இந்தியா அளவுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபராகித்தான் மௌத்தா போனாங்க. அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர் சும்மாவா? அந்த பதவியில உட்கார்ற அந்த லேசப்பட்ட விஷயமா? அப்ப என்ன ஒரு சண்டை வருது? அடுத்த சண்டை பதவி சண்டை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு எப்படி பதவி சண்டை? மதீனா வாசிகளுக்கும் மக்கா வாசிகளுக்கும் போட்டி. மதீனா தலைநகரமா இருக்குது. உள்ளூர் வாசிகள் என்ன விரும்புறாங்கன்னா, நபிங்கிறதுக்காக நம்ம வெளியூர் ஆளை ஏத்துக்கிட்டோம், அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னா உள்ளூர் ஆள் எங்களுக்கு தான் பதவி வரணும், நாங்க தான் அந்த ஊருக்காரங்க, எங்க மண்ணில் நாங்க தான் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி மதீனா வாசிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சாதுங்கிற ஒரு சஹாபிய ஆட்சி ஜனாதிபதியா கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி உடனடியாக பனு சாயிதாங்கிற ஒரு வீட்டில் கூடி மசூரா நடந்துகிட்டு இருக்கிறது. நம்ம வந்து ஆட்சியை கைப்பற்றிடணும், மதீனா வாசி தான் இனிமே உட்காரணும், மக்கா வாசி இனிமே உட்கார விடக்கூடாது, அது ரசூலுல்லாஹ்வோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு சண்டை வருது. வெளியூர்ல இருந்து அகதிகளா வந்த முஹாஜிர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இல்ல இல்ல நம்ம தான் ரொம்ப தியாகம் பண்ணிருக்கோம், கூட்ட இழந்தோம், வாசல் இழந்தோம், சொத்தை இழந்தோம், நம்ம இன்னும் இல்லாத காலத்துல வந்து கிடக்கிறோம், நமக்கு நம்ம ஊர்ல சொத்துலாம் இருக்குது, அல்லாஹ்வுக்காக மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணிட்டு இங்க வந்து அகதியா கிடக்கிறோம், எம்மளுக்கு தான் இந்த பதவி வரணும் என்று அப்ப சண்டை வருது. மக்காவா மதீனாவா? மக்காவா மதீனாவா?
என்ன ஆயிருக்கு இந்த சண்டை? பதவி சண்டை தீராம இருந்தா என்ன ஆயிருக்கு? இந்த சண்டையுடைய உச்சகட்டம் எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டா, ஒரு கட்டத்தில் பேசிவிட்டாங்க, மின்னா அமீருன் மின்கும் அமீர். சரிப்பட்டு வராது, எங்களுக்கு ஒரு அமீர் உங்களுக்கு அமீர், ரெண்டா பிரிச்சுக்கிறோம் நாட்டுட்டாங்க. இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த நிலைமை எந்த தீர்வும் சொல்ல முடியல. அப்படிங்கிற இல்லப்பா ரெண்டா பிரிப்போம் நாட்டை, நாங்க பாதி நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்துக்கிறோம், எங்க ஆளு உங்க ஆளு பாதி நாட்டுக்கு, அப்பவே நாட்டு ரெண்டாக்க முடிவு பண்ணிட்டாங்க. மின்னா ரெண்டு அமீர் தான் என்ன அர்த்தம்? ரெண்டு நாடுன்னு அர்த்தம்ங்க. அமீர் ஜனாதிபதி ரெண்டு, நாடு ரெண்டு தான் அர்த்தம். மின்னா அமீருன் மின்கும் அமீர், எங்கள்ல ஒரு ஜனாதிபதி உங்கள ஒரு ஜனாதிபதி, அப்படி செஞ்சுக்கிறோமா? பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன ஆயிருக்கு? அப்படி ஆணிச்சா? இப்படிலாம் சண்டை நடந்துச்சு, ரெண்டு ஆயிட்டாங்களா? ரெண்டு நாடு ஆணிச்சா? ஆவல. ஏன் ஆவலன்னு கேட்டா, ஒருத்தர் எந்திரிச்சு தீர்வு சொல்றாரு, ஏன்பா இது மக்காவாசி மதினாவாசி இப்படி சண்டை போடுறீங்களே, இதெல்லாம் விட்டுருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கொஞ்சம் பாருங்க, அவங்க தங்களுடைய வாழ்க்கையில யாரையாவது தனக்கு அடுத்த நிலையில் வைத்திருந்தார்களா என்று தேடி பாருங்க. மக்காவாசி அடுத்த நிலையில் வைத்திருந்தால் அவரை ஜனாதிபதி ஆக்குங்க. மதீனாவாசி அடுத்த நிலையில் வைத்திருந்தால் அவரை ஜனாதிபதி ஆக்குங்க. வேற எந்த ஊருக்காரரையாவது அடுத்த நிலையில் வச்சிருந்தார்களே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அடுத்து யாரையாவது வச்சிருப்பாங்களா? இல்லையா? அது யார வச்சிருந்தாங்க அப்படின்னு அவர் எடுத்து போடுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாத நேரத்தில் தொழுவிக்கிறதுக்காக வேண்டி எத்தனை பேர் போட்டி போட்டாங்க. அபூபக்கர் தான் நிப்பாட்டுங்க, முரு அபூபக்கரின் கொல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கன்னு கட்டளை இட்டாங்க. இல்ல உமரை தொழுவிக்க சொல்லுங்கன்னு சில பேர் மாத்திலாம் சொல்றாங்க. உடனே கடும் கோவப்பட்டு நான் சொல்றேன் முரு அபூபக்கர் கடுமையா அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இதெல்லாம் சொல்லி காட்டி எத்தனை சந்தர்ப்பங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாத நேரத்தில் எல்லாம் அபூபக்கரை கொண்டு அந்த இமாமா நிப்பாட்டி வச்சு அவரை பின்பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, வேற யாரையாச்சும் அப்படி நிப்பாட்டினாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போகும்பொழுது தன்னோட கூட அவரை தான் கூட்டிட்டு போனாங்க. எல்லா வகையிலையும் நான் அபூபக்கர் தான் சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லாம போன நேரத்தில் கூட எல்லா வாசனையும் அடைச்சிருங்க, அபூபக்கர் மட்டும் வந்து அனுமதிங்கன்னு சொன்னாங்க. அபூபக்கரை தவிர யார் வந்தாலும் என்னைய தொந்தரவு பண்ண விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்களே. இது எல்லாம் ஒரு ஆள் எடுத்து அந்த ரெண்டு மக்கள்கிட்டையும் போடுறாரு. ஏன்பா இன உணர்வோட பேசுறீங்க? ஏன்பா ஊர் வெறியை பிடிச்சி அலையிறீங்க? அது ஏன்பா மக்காவாசி மதீனாவாசி இவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு போறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுடைய தலைமைக்கு ரலியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிதீனினா அஃபலா நர்லாஹு லிதுன்யானா, தீனுடைய தலைமைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை தேர்வு செய்து கொண்டார்களே தொழுகைக்கு. இந்த தீனு துன்யாவுக்கு நம்ம தேர்ந்தெடுக்க கூடாதா? ஜனாதிபதிக்கு இந்த ஜனாதிபதியை விட தொழுகைக்கு தலைமை தாங்கிறது ஒரு பெரிய பதவி இல்லையா? அந்த இடத்துல நிப்பாட்டினார்களே, அவர் இதுக்கு தகுதி ஆக மாட்டாரா அப்படின்னு ஒரு போடு போடுறாரு. எந்திரிச்சு உடனே மதீனா எஸ்டாங்க மதீனா வாசிகளை, மதீனாவை சேர்ந்த ஆளுங்களை நம்பிட்டாங்க. கரெக்ட் தான், அபூபக்கர் இருக்கட்டும், அப்படி வாங்க. மக்காவாசி மதீனாவாசி அந்த கிரமத்தில் வரக்கூடாது. அபூபக்கர் சிறந்தவர் யார்? மொத்த சமுதாயத்தில் சிறந்தவர் யாருன்னு எடுங்க, அது எந்த ஊருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வச்ச உடனே அந்த சமுதாயம் ஒன்றுபட்டுச்சா இல்லையா? அப்ப ஒற்றுமை என்று பேசுகிறார்களே தவிர ஒற்றுமைக்கான வழி என்ன? குர்ஆன் சுன்னாதான் ஒற்றுமை. இல்லன்னா எவன் அவனுக்கு அவன் ஆள் பெரிய ஆள். இப்ப சாபிங்கிறவன் வந்து சாபி விட்டு அனுப்பிட்ட வேண்டாம் ஒத்துக்குவானா? என்னோட நீ சாபி மாதிரி தான் அனுப்பியும் பெரிய ஆளு, நான் ஏன் எங்க அனுப்பி நான் விட்டு கொடுக்கமா? அனுப்பிக்காரன் வந்து விட்டு கொடுத்துட்டு சாபிட்ட போவானா? போக மாட்டான். ஆனா ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துட்டு யார்கிட்ட போகலாம்? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட போகலாம். நானும் சாபி விட்டுறேன், நீனு ஹனபி விட்டுரு, நீனு மாலிக்க விட்டுரு, நானும் ஹம்பலி விட்டுறேன், நம்ம எல்லாரும் ஒரு ஆள்கிட்ட போயிருவோம். அவர் நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டப்பட்டவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க போயிருவோம் வந்தோம்னு சொன்னா நமக்குள்ள என்ன சண்டை? எல்லாம் தீந்துரும். ஒரே மாதிரி தொழுகை, ஒரே மாதிரி நோன்பு, ஒரே மாதிரி ஜக்காத்து, ஒரே மாதிரி ஹஜ்ஜி, ஒரே மாதிரி கொள்கை, ஒரே மாதிரி கோட்பாடு. இன்னைக்கு முஸ்லிம் அல்லாத மக்களிடத்திலே நம்ம நிகழ்ச்சிகள் நடத்துறோம். அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? தலை குனிஞ்சு நிக்கிறோம், பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. எவ்வளவு கேள்விகள் கேட்கிறாங்க. ஒரு கேள்வி அதுல கேட்பார். என்ன கேட்பாரு? இஸ்லாத்துல சகோதரத்துவம்ங்கிறீங்க, பிரிவு இல்லைங்கிறீங்க, ஜாதி இல்லைங்கிறீங்க, எல்லாம் ஒண்ணுதான் சொல்றீங்க, நீங்களே சாபி அனுப்பிட்டு இருக்கிறீங்களேன்னு கேட்கிறார். யாரு கேட்கிறா? முஸ்லிம் அல்லாத ஒருவர், நம்மளை உன்னிப்பா தெரிஞ்சு கொண்ட ஒருவர் வந்து அந்த கேள்வி இஸ்லாத்துல இல்ல, உங்கள்கிட்ட இருக்குது, இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை, இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா? ஒருவருக்கு ஹலாலுங்கிறீங்க,
ஒருவருக்கு ஹராமுங்கிறீங்க, ஒருவர் திங்கலாங்கிறீங்க, ஒருத்தர் திங்க கூடாதுங்கிறீங்க, ஒருத்தர் செய்யலாங்கிறீங்க, ஒருத்தர் செய்யக்கூடாதுங்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி பிரிந்து கிடக்கிறீர்களே, ராவுத்திர என்றும் மரைக்காய் என்றும் லெப்பை என்றும் தக்னி என்றும் உருதுக்காரன் என்றும் தமிழ்காரன் என்றும் இப்படி எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு, சியா என்றும் சன்னி என்றும் சாபி என்றும் ஹனபி என்றும் பிரிந்து கிடக்கிறீர்களே, இது ஜாதி இல்லையா? தலை குனிய வேண்டிய இஸ்லாத்துல இல்லாத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வர்ற மக்கள் அப்படி வெறிச்சு ஓடுறாங்க. ஆனா ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. நம்மகிட்ட தீண்டாம கிடையாது. எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து ஒருத்தட்டுல சாப்பிடுவோம், சம்பந்தம் பண்ணுவோம். சில கொள்கையில உள்ள வேறுபாடுனால நம்ம அப்படி இருக்கிறோம். ஆனாலும் அந்த மக்கள் எப்படி அதை பாக்குறாங்க? ஜாதி மாதிரி பாக்குறாங்க, பிரிவினை மாதிரி பாக்குறாங்க, நமக்குள்ள ஒத்துமை இல்லைன்னு பாக்குறாங்க. அதுக்கு அடிப்படை என்ன? எதுக்கு உன்னை மறைக்காருன்னு சொல்லிக்கிற? உன்னை எதுக்கு ராவுத்தருங்கிற? உன்னை எதுக்கு லெப்பேங்கிற? உன்னை எதுக்கு தக்னிங்கிற? உன்னை எதுக்கு பட்டாணிங்கிற? உன்னை எதுக்கு அனபின்னு அடையாளப்படுத்திக்கிற? உன்னை எதுக்கு சாதிலியாங்கிற? உன்னை எதுக்கு காதிரியாங்கிற? உன்னை எதுக்கு நக்ஷபந்தியாங்கிற? எல்லா முஸ்லீம் சொல்ல வேண்டியானுங்க. நாங்கெல்லாம் எங்கள் அதெல்லாம் கிடையாது, நாங்க எல்லாம் முஸ்லீம் தான், நாங்க மறைக்காரும் கிடையாது, ராவுத்தரும் கிடையாதுன்னு சொன்னால் எவ்வளவு பாஸ்டா அந்த மக்கள் வராங்க தெரியுமா? இங்க உள்ள சகோதரத்துவத்தை விரும்புறாங்க. இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இப்படி எந்த வேறுபாடும் இல்லாமல் எந்த ஆலயத்தில் உட்கார முடியுமா? கிட்ட போக முடியுமா? ஒரு சாரார் போக முடியும், ஒரு சாரார் வெளியே நிக்கணும். அதெல்லாம் அவர்களை ஈர்க்கிறது. தடுக்கிறது என்ன? இந்த பிரிவினைகள். நம்ம மார்க்கத்தில் இல்லாத வகையில கூறு போட்டு கிடக்கிறோமே, இதை பார்த்து விட்டு எல்லாம் ஒண்ணுதான், அங்கேயும் பிரிஞ்சு கிடக்கப்ப அங்கேயும் பிரிஞ்சு இப்படி இருந்துட்டு போயிருவோம், இருக்கிற இடத்துல பிரிஞ்சு கிடப்போம்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு நம்முடைய இந்த நடவடிக்கைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த தவறான சித்தாந்தத்தை தான் என்ன பண்றாங்க? நியாயப்படுத்தி 4 மதுஹபை பின்பற்றி ஆகணும், நாளா நாசமா போகணும், பிரிஞ்சுதான் ஆகணும், ஒன்றுபடக்கூடாது, நீ ஒரு தனி குரூப்பாயிரி, நீ ஒரு தனி குரூப்பாயிரி, எல்லாம் சேர்ந்து ஒண்ணுபடுத்துற வேலையை செஞ்சு விடாத அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்யப்படுற அளவுக்கு மோசமான நிலை. இதுல ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் என்ன தெரியுமா? இப்ப தர்காவை வழிபடுறாங்க, பெரியார்கள் மகான்கள் சொல்லி தர்கா வழிபடுறாங்க. உண்மையிலே அதுல இருக்கிற மகான்களா இருப்பார்களே ஆனால் இந்த வழிபாட்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமா? மகானா இருந்தாரையானால் அவர் கண்டிப்பா இதெல்லாம் எதிர்க்கக்கூடியவர் தான் இருப்பார், அவரே உடைக்குவார். இப்ப இப்ப அப்துல் கார் ஜிலானிங்கிறாங்க, பகதாதுல அடங்கி இருக்கிறார், அடக்கப்பட்டிருக்கார். அவர் அல்லாஹ் உயிரை கொடுத்து எழுப்பி உன்னுடைய ஒரே ஒரு காரியத்தை செய்யன்னு சொன்னா அவருக்கு அப்புறம் அவரை இடிச்சிட்டு போய் படுத்துக்கிறார். அதான் நடக்கும். அவர் இறைநேசரா இருந்தாரையானால் அவர்கிட்ட ஒரு கடப்பாறை ஒன்று தாங்க, இப்ப நான் இந்த முதல்ல என் சமாதி இடிச்சு விட்டு மறுவேளை பார்க்க போறேன், அதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு சொல்லுவார். அப்ப இறைநேசர்களுக்கும் இவர்கள் செய்யற காரியத்துக்கு சம்பந்தம் இல்லை. எந்த ஒரு தர்காவை கட்டி இவங்க கொண்டாடினாலும் சரி, அல்லாஹ்வுடைய நேசர்கள் யாரும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போட்டியான ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கூடாதுன்னு சொன்னதை எனக்கு செய்யன்னு சொல்ல மாட்டார்கள். அதான் இறைநேசர்கள். இது நம்ம எல்லாம் வழங்கி வச்சிருக்கிறோம். இதே மாதிரி தான் 4 இமாம்ங்கிறாங்களே, ஒரு இமாம் கூட நான் சொன்னதை கேளுங்க, குர்ஆன்ல சொன்னாலும் கேட்காதீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாலும் கேட்காதீங்க, என்னை பின்பற்றவர்கள் ஒரு கூட்டம் உண்டாக்கிருங்க, நான் என்ன சொல்றேன் அதையெல்லாம் கேளுங்க. அந்த இமாமா சொன்னாங்களா? சாபி இமாம் சொன்னாங்களா? ஹனபி இமாம் சொன்னாங்களா? ஹனபி இமாம் பேரை பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் தங்களுடைய வழிகேட்டை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மகான் சொன்னார், என்ன சொன்னாரு? இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி, ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல்களை பின்பற்றுவதுதான் என்னுடைய மதுஹப். நான் மதுஹபை உண்டாக்க வரவில்லை, ஹதீஸ்ல உள்ளதை பின்பற்றுங்கன்னு சொல்ல வந்திருக்கிறேன். அவர் சொல்றார், இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. அபு ஹனீஃபா இமாம் சொன்னாங்க, சஹீஹான ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை பின்பற்றுவதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற போதனை, என்னைய பின்பற்ற சொல்லி நான் உங்களுக்கு சொல்லல. இது யார் சொன்னா? அபு ஹனீஃபா இமாம் இதைத்தான் சொன்னார். மாலிக் இமாம் என்ன சொன்னாங்க? மாலிக் இமாம் மதீனாவுடைய ஆலிம் அவருக்கு பேரு, மதீனாவிலே வாழ்ந்து மதீனாவிலே மரணித்தவர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவியில கிளாஸ் நடத்துவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்தலத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு போதனை செய்தவர் மாலிக் இமாம். அவர் பயான் பண்ணும் பொழுது மக்கள் எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு பக்கத்தில் அந்த கபர் இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலம், அந்த கபரை காட்டி சொல்லுவாரு, இந்த கபரில் அடங்கப்பட்டிருக்கார இவரை தவிர எவருடைய பேச்சா இருந்தாலும் சரி அதுல எடுத்துக்கொள்ள வேண்டியதும் இருக்கிறது, எடுத்து வீச வேண்டியதும் இருக்கிறது. அவர் சொல்றார், இந்த கபூர்ல இருக்காரு பாருங்க, இவர் சொல்றத மட்டும்தான் 100% எடுத்துக்கணும்.
அவர் சொல்றார் மாலிக் இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை சுட்டிக்காட்டி இந்த கபரில் அடங்கப்பட்டிருக்கிறாரே இவருடைய பேச்சை மட்டும்தான் 100% எடுத்துக்கொள்ள வேண்டும், வேற எவனுடைய பேச்சா இருந்தாலும் சரி பரிசீலிக்கணும். அவர் சொன்னதுக்கு ஒத்து இருந்தா ஏத்துக்கிறணும், ஒத்து இல்லாட்டி எடுத்து வீசணும். யார் சொல்ற? மாலிக் இமாம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரம் சொல்லல, இன்னமா அன பஷருன் உக்தி வ உஸீப், நான் ஒரு மனுஷன், தவறாவும் சொல்லுவேன் சரியாவும் சொல்லுவேன். மாலிக் இமாம் சொல்றாங்க. நான் சொல்றேன் 100% கரெக்ட்னு ஒரு சொந்தம் கொண்டாடல, நான் தவறாவும் சொல்லுவேன் சரியாவும் சொல்லுவேன். அதனால சரியா சொன்னதை ஏத்துக்கிறங்க, குர்ஆன்ல இல்லாத ஹதீஸ்ல இல்லாத சொன்னா தூக்கி கடாசிருங்க. யார் சொல்றா? மாலிக் இமாம் சொன்னார். ஷாஃபி இமாம் என்ன சொன்னாரு? அவரும் சொன்னாரு, இதா குல்து கௌலன் யுகாலிபு கௌல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாத்தமா நான் ஒரு பேச்சை சொல்லி இருந்தால் ஃபல்ரிபு பி கௌலி அல் ஹாயித், என்னுடைய பேச்சை அந்த சோத்துவதுக்கு வீசி எரிஞ்சிருங்க. நான் ஒரு சொல்றேன், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு மாத்தமா இருக்குன்னு தெரிய வந்தால் ஷாஃபின்னு சொல்லிக்கிட்ட செஞ்சிராதே, ஏன் சொல்ல தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்ல எடுத்துக்க அப்படிங்கிறார். இதுல எல்லாத்துக்கும் கடைசியா வந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இப்ப ஷாஃபி மாலிக் இமாம் இருக்காருல்ல, அவருடைய மாணவர் தான் ஷாஃபி. ஷாஃபி இமாம் இடத்துல நேரடியா பாடம் கற்றவர் தான் ஹம்பலி இமாம்ங்கிறவர். ஹம்பலி இமாம் என்ன சொல்றார் தெரியுமா? லா துகல்லிதி ஷாஃபிய, என்னுடைய உஸ்தாது ஷாஃபி இருக்காரு, அவர் சொன்னாலும் கேட்காத. எப்படி பாடிட்டு பாருங்க, இவன் மதுஹபை பின்பற்றி இவங்க வக்காலத்து வாங்குறாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாரு, லா துகல்லிதி ஷாஃபி, என்னுடைய உஸ்தாதாகிய ஷாஃபி இருக்காரு, அவர் சொன்னாலும் கேட்காதே. ஒலா மாலிகன், என்னுடைய உஸ்தாதுக்கு உஸ்தாது மாலிக் இருக்கிறாரு, அவர் சொன்னாலும் கேட்காதே. ஒல சௌரிய, சுபியான சௌரி சொன்னாலும் கேட்காதே. ஒரு அவுசாயி, அவுசாயின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தாரு, அவர் சொன்னாலும் கேட்காதே. ஒஹுது மின் ஹைசு அஹது, அவங்க எல்லாம் எப்படி நேரடியாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினார்களோ அப்படி நீ பின்பற்றிட்டு போ. அவங்களும் குர்ஆனை தன்மை பின்பற்றினாங்க, நீனும் குர்ஆன் சொல்லப்படி நீ நட. அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தான பின்பற்றினாங்க, அந்த மாதிரி நீனா பார்த்து பின்பற்றிட்டு போ. என்னையும் பின்பற்றாத, என் உஸ்தாதை பின்பற்றாத, உஸ்தாதுக்கு உஸ்தாதை பின்பற்றாத. இதுதான் 4 இமாம்களும் சொன்னது. அப்புறம் என்ன மதுஹபு? 4 இமாம்ல யாரு இவங்க சொன்னதெல்லாம் ஆதரிச்சது? அவ்வளவுதான். நான் சில உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்களேன். மதுஹபு என்பதை ஏமாத்துவதற்கு பயன்படுத்துகிற அந்த மனிதர்கள் நல்லவர்கள். இமாம திட்டுறோமாங்க நம்மள, நமக்கு என்ன பேரு? 4 இமாம்களை திட்டுறாங்க. யார் திட்டினா? அவர்கள் நாங்கள் சொல்வதை சொன்னார்கள். இப்ப அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களை இப்ப அடிப்பாங்க. அவங்க அவர் பள்ளியத்துல போட வச்சுருவாங்க, அபு ஹனீஃபா பள்ளியத்துல வரக்கூடாது. இப்ப அபு ஹனீஃபா இருந்தார்னு வைங்களேன், அபு ஹனீஃபா இருந்தாருன்னா நாங்க சொன்னதான் சொல்லுவாரு. ஹனபி பள்ளியாசல்ல போட்டுருவாங்க, இந்த அபு ஹனீஃபான்னு ஒரு ஆள் இருக்காரு பள்ளியாசல வரக்கூடாதுவாங்க. ஷாஃபி இமாம் இப்ப இருந்தாருன்னு வைங்களேன், பள்ளியாசல விட மாட்டாங்க. ஏன்? நம்ம சொன்னதான் சொல்லுவாரு. அதான் சொன்னார், குர்ஆன் படி நடங்க, ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடங்கன்னு சொல்லத்தான் வந்தாங்களே தவிர தங்களுக்கு கூட்டம் உண்டாக்க வந்தாங்க. இப்ப நாங்க உங்கள்ட்ட என்ன சொல்றோம்? குர்ஆன்ல உள்ள சொல்ல நடங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க சொன்ன தப்பான தூக்கிறீங்கன்னு சொல்றோமா இல்லையா? இதுதான் அவங்க சொன்னாங்க. நாங்க சொல்ல தப்பா இருந்தாலும் கேட்டுக்கிறங்க, நாங்க சொன்னோமா உங்கள்ட்ட? இதை விட சுத்தமா அவங்க சொன்னாங்க. நாங்க சொல்வதை விட இஹ்லாஸ் கூடி சுத்தமான முறையில, தெளிவான முறையில, உறுதியான முறையில அவங்க சொன்னாங்க. அதை நீங்க புரிந்து கொள்வதா இருந்தா நானே சில உதாரணங்கள் உங்கள்ட்ட கேட்கிறேன். கத்தம் ஓதுறாங்க, 4 மதுஹப்ல எந்த கிதாப்ல இருக்கு போய் கேளுங்க. ஃபாத்தியா ஓதுறாங்க 3, 7, கொடி ஏத்துறாங்க, மௌலிது ஓதுறாங்க, இதெல்லாம் வந்து கார்பின் புரியாம பாத்தியா ஓதுறாங்க. இதை மீலாதுலாம் கொண்டாடுறாங்க, இதெல்லாம் பஞ்சா எடுக்கிறாங்க, முகர்ரம் அன்னைக்கு ஊர்வலம் விடுறாங்க. இதெல்லாம் நீங்க செய்றீங்களப்பா, ஹனபி மதுஹப்னு சொல்லி கொண்டு செய்றீங்களே, ஷாஃபி மதுஹப்னு சொல்லி கொண்டு செய்றீங்களே, இது அந்த இமாம் சொன்னாரா? நீங்க எழுதி வச்சுக்கிற கிதாப்ல இது இருக்குதா? இல்ல. அப்ப இந்த மதுஹப் என்பது பேருக்கு எப்படி அவுலியாக்கள் பேரை பயன்படுத்தி கொண்டு இந்த கபர் வணங்கிகள் தப்பா நடக்கிறார்களோ, இவர்கள் அந்த பெரியார்களை பயன்படுத்தி கொண்டு தப்பா நடக்கிறாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி அஜர்தா அபு ஹனீஃபா இருக்கல. அவருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பதவி வந்துச்சு. அபு ஹனீஃபா யாரு? சுப்ரீம் அன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் கூப்பிட்டு எங்க ஆட்சியில நீங்க தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பதவிக்கு ஆசைப்படுறோம், வேற எவனையாவது பாரு, உனக்கு தகுந்த மாதிரி வழக்க சொல்லுவேன், உனக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு சொல்லுவேன், இதுக்கு நான் ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாரு. ஏத்துக்கிற மாட்டேன்றதுக்காக பிடிச்சவரை ஜெயில போட்டாங்க. ஒரு இமாம் இப்படி செய்வாரா? ஒரு பேசிமா அப்படி செய்ய முடியுமா? இவங்க மதுஹபை பின்பற்றாலாம். அபு ஹனீஃபா இமாம் வந்து ஆட்சியாளர்களை தூக்கி கடாசிட்டு போனாரு. முத்தவள்ளி சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறாரு இமாம். முத்தவள்ளி பேச சொன்னா பேசுறாரு,
பேசாத பேச மாட்டேங்கிறாரு. பட்டியை பத்தி பேசாத சரிங்க, இந்த விபச்சாரத்தை பத்தி ரொம்ப சொல்லிப்படாதீங்க சொல்றாங்களா இல்லையா? முத்தவள்ளி சொல்றாரு, அதற்கு கேட்கிறாரு. இமாம்களுக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னும் சொல்ல போனால் நாம தான் 4 இமாமை பின்பற்றோம். அவங்க ஏதாவது ஒன்னதான் பின்பற்ற சொல்றாங்க. நாங்க அபு ஹனீஃபா இமாம் சொன்னதும் நல்லதெல்லாம் பின்பற்றுகிறோம், ஷாஃபி இமாம் சொன்னாலும் நல்லதெல்லாம் பின்பற்றுகிறோம், ஹம்பலி இமாம் சொன்னதையும் பின்பற்றுகிறோம், மாலிக் இமாம் சொன்னதையும் பின்பற்றுகிறோம். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்ல மகான்கள் அறிஞர்கள் வந்தார்களோ அவங்க சொன்னதை பரிசீலனை பண்ணி எதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்ததா இருக்குதோ அதை பின்பற்றுங்க சொல்லும் பொழுது எல்லா அறிஞர்களும் மதிக்கப்படுகிறார்கள். இவங்க சொல்ற சித்தாந்தத்தில் ஒரு ஆளை ஏத்து 75% நிராகரிச்சிடறாங்க. 4 பேர் தான் இவங்க கணக்குப்படி. ஒரு ஆளை ஏத்துக்கிட்டா 75 ஆடி முக்கால்வாசி இமாமை பின்பற்றல. நம்ம தான் எல்லா இமாமையும் பின்பற்றோம். அதனால இந்த மதுஹப் என்ற சித்தாந்தம் வழிகேடு, அது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதது, மறுமையில பயங்கரமான விளைவை ஏற்படுத்தியக்கூடியது, மார்க்கத்தை 2ஆக 3ஆக 4ஆக உடைத்த குற்றத்திற்குரியவர்களாக நம்ம மறுமையில நிற்போம். நம்ம அமல்கள்லாம் பாழாகிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மதுஹப் என்ற வழிகேட்டிலிருந்து தப்பித்து குர்ஆன்ல இருக்குதா, நபிகள் நாயகம் சொன்னார்களா என்பதை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு நடப்பவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் விரிவானாக. வாகுர்தாவானாக கொண்டுள்ளார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த சித்தாந்தங்களை எல்லாம் ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்தில் சொல்றான். அந்த வசனத்தை நீங்கள் மனசுல பதிய வைத்துக் கொண்டால் நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், கடைசியா அருளப்பட்ட வசனம், இறுதியாக ஹஜ்ஜத்துல் விதாவுல அருளப்பட்ட வசன தொடர்ச்சியில உள்ளது. இன்றைய தினம் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்னையோட உங்க மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை உங்களுக்கு நிறைவாக தந்து விட்டேன். ஒரு ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை ஒரு வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக் கொண்டேன் அப்படின்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளணும். அப்ப இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாவே நின்று முழுமையாக்கிட்டான். அல்லாஹ் முழுமையாக்கிட்டானுக்கு என்ன அர்த்தம்னு சிந்திச்சுட்டே போங்க. அல்லாஹ் ஒன்றை முழுமையாக்கிட்டான்னு சொன்னா அதுக்கு பிறகு ஒன்னு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு குவளையில தண்ணீர் முழுமையா இருக்குன்னு சொன்னா மேற்கொண்டதுல இது ஊத்த முடியாது, ஊத்தினா வலிஞ்சிரும். அப்ப முழுமைக்கு என்ன அர்த்தம்? வேற ஒண்ணுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். அல்லாவே சொல்றான், நான் முழுமையாக்கிட்டேன், இந்த மார்க்கத்தை எந்த குறையும் வைக்கல. அஜர்த்து நிறைக்கிற அளவுக்கு, இமாம் நிறைக்கிற அளவுக்கு, மூலானாக்கள் போட்டு நிறைக்கிற அளவுக்கு நான் இந்த மார்க்கத்தை வைக்கல, நானே பில்டர் பண்ணி முழுசாக்கி முழு வடிவத்தில் தந்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டான். அப்ப இன்றைய தினத்தில் அல்லாஹ் முழுமையாக்கினானோ அதுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் எது நுழைஞ்சிருக்கிறதோ அதெல்லாம் தூக்கி வீசணும். அல்லாஹ் முழுமையாக்கலங்கிற குற்றத்தை சொன்னவர்களா நம்ம ஆயிருவோம். இந்த வசனத்தை திருப்பி திருப்பி சிந்திங்க. அல்லாஹ் முழுமையாக்கிட்டேங்கிறான், முழுமைன்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்தை அல்லாவோட முழுமையாக்கி இருக்கிறான், ரசூலை கொண்டுல முழுமையாக்கி இருக்கிறான். இந்த முழுமையான மார்க்கத்தில் இது வருமா? இப்படி நாம் சிந்தித்து பார்த்தோமையானால் எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு தீர்வு கிடைச்சிடும், குழப்பம் தீர்ந்துரும். இந்த ஒரு வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைசியாக அல்லாஹ் எந்த அறிவுரையை நபிகள் நாயகத்துக்கு சொன்னானோ அந்த அறிவுரையை கவனத்தில் வைத்து மார்க்கம் முழுமையானது என்பதை எல்லா நிலையிலும் நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். சுவாமி திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1.